se cos'era. Sera se cos'era. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு அமேசிங்கான படத்தை பத்தி தான் பேச போறோம். சில படங்களை வந்து நம்ம பார்க்குறோம், சில படங்களை வந்து நம்ம ரசிக்கிறோம், சில படங்கள் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையோட எப்பயுமே இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இன்னைக்கும் நம்ம மனசுல வாழ்ந்துட்டு இருக்க 2 சிறந்த படங்களை தான் இன்னைக்கு ஷோல பேச போறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம பேசக்கூடிய படம் வந்து பாத்தீங்கன்னா 7G ரெயின்போ காலனி அப்படிங்கிற படம் தான். 7G ரெயின்போ காலனி அப்படின்னு சொல்லும் போதே நம்ம மனசுக்குள்ள ஓ மை காட் அப்படி ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா அதுதான் அந்த படம் ஏற்படுத்தின தாக்கம் சொல்லலாம். காதல், வலி, தோல்வி, ஏக்கம், சந்தோஷம், வாழ்க்கையில வர எல்லா உணர்வுகளையும் வந்து ரொம்ப உண்மையா காட்டிய படம் அப்படின்னா வந்து 7G ரெயின்போ காலனியை தான் சொல்ல முடியும். இந்த படத்தோட ஒரு சீன் பார்த்தா கூட நம்மள வந்து ஒரு டைம் டிராவல் பண்ணி கொண்டு போய் எங்கேயோ உட்காத்தி வச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ் இந்த படத்துல இருந்து அந்த படம் நம்ம வாழ்க்கையில என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் வந்து இன்னைக்கு ஷோல பேச போறோம். நான் மட்டும் பேச போறதில்ல. இன்னைக்கு வந்து நான் ஹோஸ்ட்ல என் கூட 2 பேர் இருக்காங்க. அவங்க தான் ஹோஸ்ட் மாதிரி. இன்னைக்கு வந்து ஒரு டீ கடையில் உட்காந்து நம்ம பார்த்துட்டு வந்து படத்தை பத்தி பேசுற மாதிரி ஒரு ஃபீலிங்ல தான் இன்னைக்கு போறோம். இன்னைக்கு ஐ ஹேவ் 2 அமேசிங் கெஸ்ட்ஸ் இன் ஆர் ஷோ. யூசுப் அவர்கள் புது முகம் இல்ல, நம்மளுடைய ஸ்டுடியோக்கு ஆல்ரெடி வந்திருக்காரு. அண்ட் இன்னைக்கு புதுமுகமா இங்க வந்திருக்கிறது வந்து வினோத் அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் ப்ரோ. வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா, நான் இங்க வந்து சுட சுட ஜெர்மனில இருந்து ஏர்போர்ட்ல இருந்து ஒருத்தர் இங்க இறக்கியிருக்கேன்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு அவங்க சின்சியர்னா, ப்ரோ 10 மணிக்கு ஷோ, நீங்க ஒரு 9 வந்தா கூட ஓகே அப்படின்னா, காலையில 8 மணிக்கெல்லாம் வந்து என் வீட்டு காலிங் பெல் அடிச்சு ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துல வந்து நம்ம ரொம்ப முக்கியமான விஷயங்களை பத்தி தான் வந்து பேசிட்டு இருந்தோம். கரெக்டா? நாங்க பேசிட்டு இருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம இப்போ நம்ம கேட்குற லிசனர்ஸ்க்காக பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப். கரெக்டா? ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய லக்ஷ்மி அப்படி ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கா? இல்ல 7G ரெயின்போ காலனின்ற படத்தை பொறுத்த வரைக்குமே எல்லாமே கலந்த ஒரு கலவை மாதிரி. லைக் ஃப்ரெண்ட்ஷிப், லவ், அப்புறம் பேரண்ட்ஸ், எல்லா மாதிரி விஷயம். ஸ்பெஷலா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சொன்னா அந்த லக்ஷ்மி கேரக்டர் ரொம்ப எல்லாரு கூடயுமே கனெக்ட் ஆகிற கேரக்டர். எல்லாருமே எல்லாரு கூடயுமே இருக்கிற கேரக்டர். அவன் எப்ப பாத்தீங்கன்னா அவன் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் ஏதாவது அவனை சொல்லிக்கிட்டே இருப்பான். டே லைக் அவன் கிரிக்கெட் விளையாடும் போதும் சரி, ஒரு 2 ரன்னாவது அடிடா அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி அவனுக்கு நமக்கெல்லாம் இதெல்லாம் செட் ஆகாதுடா, ஏன்டா அந்த வேலை பண்ணான்னு கடைசியில அட் த எண்டு அவன் தான் அவனுக்கு சப்போர்ட்டா நிப்பான். சோ எந்த விஷயமா பண்றதா இருந்தாட்டும் அவன் தான் அவன் சப்போர்ட்டா நிப்பான். அவனுக்குள்ள உள்ள திறமையை அவன் தான் கண்டுபிடிச்ச கூட சொல்லுவான். சோ அப்படியான கேரக்டர் நம்ம எல்லா லைஃப்லயும் கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அது லைவ்ல பார்த்தா. நீங்க ப்ரோ, உங்க லைஃப்ல எல்லாருக்கும் லக்ஷ்மி கேரக்டர் இருந்திருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்ல நான் தான் லக்ஷ்மி கேரக்டர். ஏன்னா கொஞ்சம் படிப்புன்றதுனால என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் தான் மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். சிவி ரெடி பண்ணி கொடுக்கறதுல இருந்து இந்த லக்ஷ்மியோட ஒரு ரியல் ஃபீலிங்கை வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் லக்ஷ்மி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. ஸோ அப்ப 5 மணி அலாரம் நீங்க தான் தூங்காம எழுப்பி விடுற அளவுக்கு செஞ்சிருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய லக்ஷ்மி கேரக்டர்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில நிச்சயமா இருக்கும். அது வந்து எப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து நம்ம தப்பே தான் பண்றோம்னு தெரியும், நம்ம உருப்படாம இருக்கணும்னு தெரியும், ஆனாலும் நம்மளுக்கு ஒரு பக்கவாதியம் மாதிரி வாழ்க்கை ஃபுல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு லைஃப் லாங் எப்பயுமே நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்துல லக்ஷ்மி அப்படிங்கிற கேரக்டர் வந்து நீங்க பிரிக்கவே முடியாது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து உன்னோட எல்லாத்துலயும் நான் இருக்கேன், எல்லாமுமா நான் இருக்கேன் அப்படின்னு. ரொம்ப பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் வந்து நம்மளுடைய இன் அண்ட் அவுட் தெரியும், நம்மளோட ஃபீலிங்ஸ் புரியும், எல்லாமே புரியும். முக்கியமா நிறைய இந்த கிரிக்கெட் விளையாடுற சீன் எல்லாம் இல்ல அவன் பேட்டிங் அவன் ஃபீல்டிங் செட் பண்ணிட்டு இருப்பான். அடிடா 2 ரன்னாவது அடிடா, ஏன்டா அப்படி பண்ற அப்படிமா, நீ அடிக்கவும் மாட்டேங்கிறான்னு நிப்பான். பட் இருந்தா பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவன் ஏதோ ஒரு மாதிரியா டிமோட் பண்ணி பண்ற மாதிரியே இருக்கும். ஆக்சுவலா அவனுக்கு என்ன தெரியுங்கிறது அவனுக்கு தான் தெரியும். கரெக்ட். அவனுக்கே தெரியாத விஷயமும் அவனுக்கு தான் தெரியும். கரெக்ட். இல்ல ஒரு பாயிண்ட்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பான். எனக்கு தெரிஞ்சா அவனுக்கு எதுவுமே தெரியாது அனிதா, ஏதாவது பைக்கை கழட்டி போட்டா திரும்ப அசம்பிள் பண்ணுவான், அது கூட திருட போகும்போது தான் பார்த்தோம் அப்படின்னு ஒரு அழகா அப்சர்வ் பண்ணி. ஆமா, அதுதான் ஆக்சுவலி இந்த படத்தோட டர்னிங் பாயிண்ட் கூட சொல்லலாம். தொடர்ந்து இந்த படத்தை பத்தி பேசலாம். அடுத்து இந்த படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வருது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சிருங்க. லைவ் FM 107.2. நான் உங்க ஆர்ஜே ரத்தி. அண்ட் இன்னைக்கு we are talking about movies. ஆமா, இன்னைக்கு சிறுகதை சாட்டர்டே தானே. இந்த ஷோக்கு ஒரு பேர் வைக்கணும்ல. பேர் வைக்காம ஷோ வச்சா எப்படி? பேர் வச்சியே சோறு வச்சியான்ற பேர் வச்சியான்ற மாதிரி ஆடியன்ஸ் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் நான் ஒரு பேரோட வந்திருக்கேன் ப்ரோ.
கட் பண்ணா ஸ்டுடியோல, அதுதான் இன்னைக்கு ஷோவோட பேரு. ஸோ கட் பண்ணா ஸ்டுடியோல இன்னைக்கு என் கூட யூசுஃபும் வினோத் ப்ரோவும் இருக்காங்க. நம்ம இன்னைக்கு 7 ரெயின்போ காலனி படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கேட்டோம் இது போர்க்களமா அப்படிங்கிற மாதிரி, இந்த படமே ஒரு போர்க்களமா, என்னையா இது பூவை அழகா பறிச்சு அப்படியே மேல தூக்கி போடுற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கக்கூடிய படம் தான் இது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து 7 ரெயின்போ காலனி அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான டிரான்சிஷன் அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து லவ்வுக்கு மாறுறதுக்கான ஒரு டிரான்சிஷன். ஸோ இந்த படத்துல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. திடீர்னு அந்த ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன்லாம் ஒரு சில படத்துல எப்படி இருக்கும் நம்ம கியூரியஸா பாக்குறதுண்டு. இதுல வந்து புதுசா எங்களோட காலனிக்கு வர ஒரு புதுசான ஒரு டெனன்ட் அந்த மாதிரி தான் இது ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அவங்களுக்குள்ள பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி அந்த காதல் எப்படி மாறுது அப்படிங்கறதுதான். சொல்லுங்க. முதல்ல அவரு பார்த்ததை பார்க்கணும். அவங்க வந்து நைட் வந்து இறங்குவாங்க, அவர் பார்க்க மாட்டாரு, பின்னாடி தான் பார்த்துருப்பாரு, பார்க்க மாட்டாரு. பட் நிஜமா அவங்கள எப்போ பார்ப்பாங்க அப்படின்னா அந்த மொட்டை மாடியில அவங்கள வந்து அவர் வந்து தூங்கி எந்திரிச்சு பார்ப்பாரு. அனிதா பின்னாடி அப்படியே சன்ரைஸ் ஆகும். அது ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே அனிதாவை கதிரை விட இவர் தான் ஜாஸ்தி ரசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ப்ரோ. இல்ல அடுத்து இப்ப திரும்பி கதிர் கேரக்டருக்கு தான் போறேன். கதிர் கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரகடான கேரக்டர். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனே பாத்தீங்கன்னா பால் வாங்குறதுக்கு எல்லாரையும் போய் மிரட்டிட்டு இருப்பான். மிரட்டி பால் வாங்குற மாதிரி வச்சிருப்பான். அது அப்படியே பாத்தீங்கன்னா அவங்கள பார்க்கும்போது ஓகே அவனுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு பயம் ஒண்ணு வரும். சோ அது அந்த லவ் பாண்டிங் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் பயங்கரமா காட்டியிருப்பாங்க ஆக்சுவலா. ப்ரோ அதை விட வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து இப்போ நீங்க லவ் பண்ற பொண்ணை பார்த்து நீங்க பயப்படுறது ஓகே, உங்க ஃப்ரெண்டா இருக்கிறவங்க எதுக்கு பயப்படணும் அப்படின்னு. இந்த ஐ திங்க் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க காலனில. அந்த மாதிரி வந்து இந்த பிளாக் எடுத்து குத்திக்கிறதுக்கு அவங்க வந்து பிளாக் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க எல்லாருக்கும். லக்ஷ்மி வந்து அப்படின்னு சொல்வாரு ஃபர்ஸ்ட். அப்புறம் இப்படி நின்று பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லங்க குளிக்கலங்க நானு, அதனாலதான் இல்லங்க போட்டுக்கிறேங்க, ஓகேங்க, சாரிங்க அம்மா தேவதையே அப்படின்ற மாதிரி. சோ அந்த டிரான்சிஷன் இந்த காதல்ல வந்து இது கோவம் சொல்ல முடியாது, அது ஒரு வெறுப்பு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனா காதலால மட்டும்தான் அது செய்ய முடியும். ஒரு கண் பார்வையிலே உன்னை நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை என்னால பண்ண வைக்க முடியும். சோ அவங்களுடைய அந்த டிரான்சிஷன் வந்து அந்த படத்துல ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் இந்த காலத்துக்குமே இந்த காதல்ல ஒரு மேட்டர் இருக்கு. இப்ப யுகபாரதி வந்து போன வாரம் அவர் வந்து நம்ம ஷோல இருந்து பேசினாரு. அதுல வந்து ஒரு கவிதை கூட சொல்லியிருப்பாரு. ஒரு கவிதையா ஒரு புத்தகத்துல எழுதியிருக்காரு. என்ன கவிதைனா கான்டெக்ட் சொல்றேன் அந்த கவிதையோட. ஒன்ன மாதிரியே ஜாட இருக்க ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தது பின்னாடி, ஒன்ன மாதிரியே இருந்ததுனால அந்த பொண்ணு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி அவங்க வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்றதுக்காக அவங்கள எப்பயுமே பாத்துக்கிறது, காலேஜுக்கு போயிட்டு வருது, பத்திரமா போறியா, கல்லு தடிக்க விழுந்துருவியா, அந்த நீங்க சொன்ன டயலாக் 24 hours நான் தான் உன்னை நினைச்சிட்டு இருப்பேன், உங்க அம்மா நினைப்பாங்களா உங்க அப்பா நினைப்பாங்களா, நான் தான் நினைப்பேன்னு சொல்லுவான். இல்ல அந்த நடந்து பைக்க தள்ளிக்கிட்டு வர அந்த நடந்து வர சீக்வன்ஸ்ல இப்ப கூட பாரு, இந்த கல்லு உன்னை தடுக்கி விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்ப போறானே அவன் உன்னை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறான், உன்னை வந்து இடிச்சிட கூட பாக்குற, வண்டி இடிச்சிட கூட, இந்த பக்கம் வா அப்படின்லாம் சொல்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு அன்பு. அண்ட் அதை தாண்டி எனக்கு ஜாஸ்தியா அன்பா ஃபீல் ஆனது வந்து இப்ப நான் வந்து எப்பயுமே சொல்லுவேன், சூப்பர் ஸ்டாரோட போட்டோ வச்சா கூட நான் வந்து 24 மணி நேரம்னாலும் உட்கார்ந்து பார்ப்பேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அவரை பிடிக்கும். சோ ஒரு ஜன்னலை மட்டும் உட்கார்ந்து அந்த படத்துல நிறைய சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு ஜன்னலை மட்டும் பார்த்துட்டு இருப்பாரு. அந்த லைட் எரியறது ஆஃப் ஆகுறது, லைட் எரியறது ஆஃப் ஆகுறது, அந்த மாதிரி அழகான காதல் எல்லாம் கூட அந்த படத்துல அதுவே ரொம்ப டச்சிங்கா இருக்கும். பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் அவன் ஜன்னலே பார்த்துட்டு இருப்பான். அவன் வந்து ஆக்சுவலா அனிதா வந்து சொன்னா மட்டும்தான் அங்க இருந்தே போவான், வேற யாரு வந்து சொன்னாலும் போக மாட்டான். போலீஸ் வந்து அடிச்சு கூட்டு போவோம், திரும்பி வந்து உட்காந்துக்குவான். அவங்களோட ஃபியான்சி வந்து அடிப்பான், திரும்பி வந்து உட்காந்துக்குவான். ஆனா அவன் வந்து சொல்லும் போது நீ இங்க இருந்து போ, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றப்போ போயிடுவான். சோ அது எவ்வளவு தூரம் அவன் ரெஸ்பெக்ட் கொடுத்து அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்கிறதே அதுல நம்ம பார்க்கணும். ரொம்ப அழகா பண்ணிருப்பாரு செல்வராஜ். கரெக்ட். அண்ட் ஆல்சோ வந்து சில டைம்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, உன் ரேஞ்சுக்கு இதெல்லாம் ஓவர் இல்லைன்னு சொல்லும் போது என் ரேஞ்சை நான் தான் டிசைட் பண்ணணும், என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து தன்னை நான் இப்படி இருந்தேன்றதை தாண்டி அதை யோசிக்கிறது. அண்ட் நான் இப்படிதான் ஒருத்தவங்க போய் காதல்ல சொல்றது வந்து இப்படிதானே. அவர் வந்து சொல்லுவாரு, எனக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வந்து கிரீட்டிங் கார்டுல பூ வச்செல்லாம் தர தெரியாது, நான் இவ்வளவுதான், எனக்கு இதுதான் தெரியும் அனிதா அப்படின்னு சொல்றான். அந்த ஒரு அது ஒரு கியூட்டான ஒரு அவனை பொறுத்த வரைக்கும் அனிதா தான் அவனுக்கு எல்லாமே. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு டைம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் அவ வந்து அவனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா அவ சொன்னா மட்டும்தான் எதையுமே கேட்பான். அந்த ஜாபுக்கு போறதா இருக்கட்டும், அந்த இன்ட்ரோடக்ஷன்லயே வந்திருப்பாரு, மழை பெஞ்சிட்டு இருக்கும், அவன் பைக்ல வருவான், மத்தவங்க எல்லாம் ஒதுங்கி நிப்பாங்க, இவன் பைக்ல வந்து அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான் அனிதா கூட. எதுவுமே சினிமாட்டிக்கா இருக்காது, ஒரு சாதாரணமான ஒரு பையன் அவனோட லைஃப் அப்படியே எப்படி போகுது. அவ சொன்னதுனாலதான் ஜாபுக்கு போவான். ஏன்னா அந்த டைமிங்ல பார்த்தா கிளைண்ட் வெயிட்
பண்றாங்க, பாஸ் மீட் பண்ண சொல்லுவாங்க. இல்ல நாளைக்கு மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு அதெல்லாம் விட ஒர்க்கெல்லாம் விட அவ சொல்லிட்டா அதுக்காக தான் நான் அந்த வேலைக்கு வந்திருக்கேங்கிறத ரொம்ப அழகா செல்வராமன் சொல்லியிருப்பாரு. காதல் அழகே வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்றதுதான். அண்ட் அந்த காதலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். 7G ரெயின்போ காலனி அப்படின்னு சொன்ன 7G ரெயின்போ காலனி அப்படின்னு சொல்லும் போதே மனசுக்குள்ள டப் 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 டப்னு ஒரு நிறைய feeling. பேருக்கு பட்டாம்பூச்சி பறக்கும். ஆமா ஆமா, நிறைய பேருக்கு இல்ல, இங்க இருக்க 2 பேருக்கு நிறையவே பறந்துகிட்டு இருக்கு. 2 நாளா பறந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய காதல் மனைவிகள்லாம் கேட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்ககிட்ட காதலிக்கிற டைம்ல இந்த படத்தை பத்தி அனிதா இங்க ஒருத்தர் சொன்னார் பாருங்க, அவங்கள பார்க்கும் போதே தேவதையா இருக்கும், பேக்ரவுண்ட்ல வந்து சூரியன் வரும். அந்த ரேஞ்சுக்கு ரசிச்சு இந்த படத்தை பார்த்திருக்காங்க. ஐ திங்க் எல்லாருமே அப்படிதான், பெண்களுமே அதிகமா ரசிச்ச ஒரு படம்னா இதை கண்டிப்பா சொல்லலாம். ஆனா எடுத்து 7G ரெயின்போ காலனில எல்லா பாட்டுமே வந்து அழகான பாட்டு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாடல் வந்து முக்காவாசியான பாடல்கள் எல்லாமே நாமத்துக்குமார் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. இந்த பாடலும் நாமத்துக்குமார் அவர்கள் எழுதினது தான். கனவினிலும் தினம் நினைவினிலும் கரைகிற ஆண்மனம் புரிவதில்லை அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஸோ அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாட்டு. அண்ட் இந்த பாட்டெல்லாம் வந்து ஏன் இந்த பாட்டு எழுதுனா, இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு கதை அப்படின்னு கண் பேசும் வார்த்தைகள் அப்படின்னு நாமத்துக்குமார் ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த புத்தகத்தில் இந்த பாட்டு அவர் எழுதினதுக்கு பின்னாடி கதை இருக்கு. அந்த கதையை வந்து நான் என்னோட ஷோலையே சொல்லியிருக்கேன். மறைக்காம நாமத்துக்குமார் அவர்களுடைய புத்தகங்களை வாங்கி படிங்க. ஓகே, ஆல்ரைட். இன்னைக்கு வந்து 7G ரெயின்போ காலனி அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். படத்தில் காதல் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம். காதல் அப்படின்னு சொல்லும் போது அந்த டிரான்சிஷன் வந்து ரொம்ப அழகா இருக்கும். நம்ம நினைப்போம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் சில நேரங்கள்ல வந்து நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, உன்னால எதையுமே செய்ய முடியாது அப்படி சொல்லி ஒரு பாயிண்ட்ல நம்ம இப்படி ஆயிடுவோம். ஆனா இந்த காதல் அப்படிங்கிறது வந்து நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு வந்து மத்தவங்க நம்மளை பாக்குறத விட நம்மள அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பாக்குறது உண்டு. நம்ம கிட்ட ஏதோ இவங்களுக்குள்ளேயும் ஏதோ ஒன்று இருக்கு பாருன்ற மாதிரி பாக்குறது உண்டு. ஸோ அப்போ அதே மாதிரி தான் ஒரு காலேஜ்ல வந்து அவங்க இருப்பாங்க. அண்ட் தென் ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து சொல்லுவாரு, யங் டேலண்ட்ஸ் எங்க இருந்தாலும் நான் வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இப்போ காதல் வந்துடும், அப்படி வந்துடும் சொல்ல முடியாது. ஷி ரியலி வாண்ட்ஸ் ஹிம் டு டூ பெட்டர் இன் லைஃப். இல்லை அந்த நேரத்தில் வந்து உனக்கு என்ன தெரியும், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக்கு எழுதுவியா, அந்த மாதிரி நிறைய வித்தியாசமாக கேட்பான். எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நம்ம லக்ஷ்மி கூட இருந்து அப்பதான் சொல்லுவாரு அந்த டயலாக். அவனுக்கு எதுவுமே தெரியாது அனிதா, வேணா வந்து ஒரு பைக்கை சொல்லுங்க, அது கூட நாங்க திருடும் போது தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு உண்மையான ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த நேரத்துல தான் வந்து அவங்க கூட்டிட்டு போவாங்க. அது வந்து ஒரு எபிக்கான சீன்ல அந்த ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா அந்த டயலாக் எல்லாம் பேசும்போது அவங்களுக்கு உள்ள லவ் இருக்கும். ஆனா அவன்கிட்ட சொல்லக்கூடாது, அது ஒரு கரெக்டான மூமெண்ட்ல சொல்லணும், அவனை மேல கொண்டு வரணும்ன்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது பாத்தீங்கன்னா அவங்களை அசம்பிள் பண்ண சொல்லுவாங்க, அவனால அசம்பிள் பண்ண முடியாது. அது பாத்தீங்கன்னா செல்வராமன் ரொம்ப அழகா பிடிச்சவங்க கூட இருக்கும்போது நம்மளால அந்த விஷயத்த பண்ண முடியாது. இல்ல அழகா என்ன பண்ணா கடைசியில ஒன்னும் தெரியாது அனிதான்ட்டு வாஷ்ரூம் அழைச்சிட்டு போயிடுவாங்க. வாஷ்ரூம்ல சோனியா அகர்வால் அந்த அனிதா கேரக்டர் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அப்ப லவ் ப்ரப்போஸ் ஷோவுல்லே ஒன்னு விடுவாங்க ப்ரோ. அதுக்கு முன்னாடி ஏன் அதை சொல்லிட்டு இல்ல அங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ப்ரப்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து நம்மள லவ் பண்ணா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அசம்பிள் அவன் எதுவுமே கேர் பண்ணாம அவன் பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுவான். அங்க அந்த லவ்வோட பவரை காட்டியிருப்பாரு அவர். அந்த லவ்வோட பவரை தாண்டி ஃபியூச்சர்னு ஒரு விஷயம் அங்கதான் ஸ்டார்ட் ஆகும் படத்துல. உனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி வேணாமா, நீ என்னை எப்படி வச்சு காப்பாத்துவ கதிர் அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளவுதான். இல்ல அது முடிச்சுட்டு லைக் இப்ப பண்ணுவான் சார், இப்ப வேலை கொடுங்க அப்படிம்பாங்க. ஆமா. சோ அவனோட லைஃப் அவனோட கேரியர்ல அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் டயலாகா இருக்கும், அவனுக்கு வேலை கொடுங்க. அந்த ஃபீமேல் லீட் சோனியா அகர்வால் வந்து அந்த படத்துல எந்த அளவுக்கு வந்து ஒரு டாமினன்டான பர்சனாலிட்டி. சில பெண்கள் எல்லாம் வந்து நம்ம எப்படி பார்ப்போம்னா அவங்க ரூடு, அவங்க வந்து டாமினன்டா இருக்காங்கன்னு நினைப்போம். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு கரிஸ்மா இருக்கும். இப்ப அந்த அவ்வளோ பெரிய கம்பெனி வச்சிருக்காரு, ஒரு ஹீரோ ஹோண்டா தான், அதுலதான் வேலை கிடைக்கும் அவருக்கு. அதோட ஒரு ஓனர் ஓகே, அவர்கிட்ட போய் இப்ப பண்ணுவான் சார் வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் எதுவுமே ஓகேமா அப்படின்றாரு. சோ அந்த மாதிரி நான் பேசணும், நான் பாயிண்டா பேசணும் அப்படின்னு அந்த கேரக்டர் வந்து ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்கா காட்டின ஒரு கேரக்டர். ஆமா. சோ இந்த காதல் வந்து இந்த வேலையெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா வந்து வேலை கிடைச்சிரும் தலைவருக்கு. அப்பயும் அவங்க வந்து அங்க இருக்க மாட்டாங்க. இப்ப பண்ணுவான் சார் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, லக்ஷ்மி நீ வெளியே வெயிட் பண்ணு, அவன் முடிச்சுட்டு வருவான், கூட்டிட்டு போன வேலை கிடைச்சிரும். சாயந்தரம் வந்து பாப்பாங்க. அந்த சீன் உங்களுக்கு
அந்த சாயந்தரம் இந்த பார்ட்டி வைக்கிற சீன் ஃப்ரெண்டுக்கு ஆக்சுவலா ஆமா அதுல ரொம்ப ரொம்ப டச்சுக்கான சீன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நீ உங்க அப்பாட்ட சொன்னியா உங்க அம்மாட்ட சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது, இன்னும் சொல்லல அப்படிம்பாங்க. ஏண்டா இவ்வளவு தூரம் என்கிட்ட இருந்து செருப்பால அடி வாங்கின, அதெல்லாம் உனக்கு பிரச்சனை இல்லை, அவர் அடிச்சா என்ன அப்படின்னு அந்த பொண்ணு எவ்வளவு தூரத்துக்கு மெச்சூர்டா திங்க் பண்ணுது அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு அவரு. நான் அடிக்கிறப்ப வாங்கினேன், உங்க அப்பா அடிச்சு வாங்கின என்னடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும் அது. ஏன்னா அப்பா கேரக்டருங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான கேரக்டர். அது அந்த பொண்ணு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். ஆனா அவங்க அப்பா கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு அந்த டைம்ல அந்த ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு கேரக்டர். அந்த மாதிரிதான் அவங்களுக்கு வந்து அப்படிதான் ரூடா ஒரு அப்பானா, படிடா ஒழுங்கா படிடா, அடி வாங்க போறடா, அந்த மாதிரி கொண்டுட்டு வந்த ஒரு அப்பா. சொன்னேன் எனக்கு என்னோட லைவ் எக்ஸாம்பிள் தான் ஞாபகம் வருது. இப்ப அப்பா இப்ப அதுல வந்து புதிரி பூக்கள் விஜயன் பண்ணிருப்பாரு. அவர் அப்பா கேரக்டர் பியூட்டிஃபுல்லா பண்ணிருப்பாரு. காலையில அவனை பால் வாங்க எழுப்புறதா இருக்கட்டும். இப்ப என்னோட லைவ் அதெல்லாம் பயங்கரமா கனெக்ட் ஆகும். என்ன பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில பாத்தீங்கன்னா தரையில படுத்து கிடப்பேன். எங்க அப்பா என்னன்னா 9 மணிக்கு மேல என்னடா உனக்கு தூக்கம்னு எல்லாத்தையும் பிடிச்சி என்ன தள்ளி விட்டுட்டு தரையில போட்டு போயிடுவாரு. அப்படின்னு பார்க்கும்போது அவனை எந்த பால் வாங்க சொல்றதா இருக்கட்டும், இல்ல மத்த விஷயங்கள்ல அந்த பொண்ணு வீட்டுக்கு வர்றப்ப இவன் 5 மார்க்குக்கு மேல எடுக்க மாட்டான் அப்படின்னு அவனுடைய அசிங்கப்படுத்த. பட் அட் த எண்ட் அவன் முன்னேறான், அவனுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, அது இந்த பொண்ணால் நடக்குதுங்கும் போது அவனை விட்டு கொடுக்கவே மாட்டாரு எதுலயுமே. அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது ரொம்ப அழகா ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்பா மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து நம்மளுக்கு இருக்கவே முடியாது. அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தை எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, அப்பாங்கிறது வந்து ஒரு அல்டிமேட் ஃபீலிங். அண்ட் சிலதெல்லாம் அவங்க சொல்லும் போது அந்த படத்துல கூட ஒரு எப்பிக்கான சீன். இப்போ லாஸ்ட் வீக் கூட நான் வந்து ஆம்லெட் சாப்பிடும் போது அந்த படத்தை நினைவு வச்சு அப்படி வச்சுதான் சாப்பிட்டேன். அந்த ஆம்லெட் சீன் வந்து அவ்வளோ ஸ்பெஷல். அவர் வந்து ஹீரோயின் வந்து வீட்டுல உட்காந்து சாப்பிடுறதுக்கு, எங்க வீட்டுல எல்லாம் சாப்பிட மாட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. கேட்டு சொல்லுவாரு, இப்போ ஒரு முட்டை அவனுக்கு மட்டும் வரும், வேணுமான்னு கேட்டா வேண்டான்னு சொல்லி, ஏன்னா அது தண்டசோறு ஸ்பெஷல். அம்மா லவ் இல்ல அது சொல்லும் போது அது நம்மள சொல்ற மாதிரியே இருக்கும். தண்டசோறு ஸ்பெஷல் அப்படின்னுவாரு. அத அழகா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஹீரோ ஹோண்டால வேலை கிடைச்சு அப்பா கிட்ட சொல்லலன்ற போது சொன்னதுக்கு அப்புறமாவும் அந்த ஆஃபர் லெட்டர் சீன் அது இப்பவும் ஒரு பெரிய டெம்ப்ளேட்டா போயிட்டு இருக்கு. ட்ரூ. அது வந்து ஒரு ஃபீலிங் தானே. இத்தனை நாள் அடிச்சுட்டு இப்ப போய் அவனை வந்து நான் இப்படி பேசினேன்னா அப்பா வேலை கிடைச்சிருச்சு, பணம் சம்பாதிக்கிறான்னு பேசுறேன்னு நினைச்சிருவல. இந்த அப்பாக்களோட அன்பு வந்து எப்பயுமே நம்மளுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எக்ஸ்பிரசிவே கிடையாது அந்த அளவுக்கு. பட் ஆனா அது இருக்கு. இல்ல நிறைய இடத்துல அப்பாக்களுடைய அன்புங்கிறது மறைக்கப்பட்டதாவே கடைசி வரைக்குமே இருக்கும். ஆக்சுவலா அது எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கு அப்பாக்களுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியும். எஸ்பெஷலி பசங்க கிட்ட தெரியவே தெரியாது. அப்பான்னா திட்டுவாரு, அடிப்பாரு, எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு, 4 பேர் முடி நான் வச்சு செஞ்சு விட்டுருவாரு அப்படின்னு தான். ஆனா உள்ளுக்குள்ளார இருக்கும். அது என்னன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போது அந்த ரியல் அன்பு வெளிப்படும். அதை வெளிப்படுத்த முடியாம அது ரொம்ப கஷ்டப்படுத்துவார். அவர் கஷ்டப்படுவார் அந்த படத்துல. ரொம்ப அழகா செல்வராகவன் சொல்லியிருப்பாப்ல. எவ்வளவோ டெக்னாலஜி வந்திருக்கு கேமராலலாம். பட் அப்பயே 20 வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒரே டைம்ல கண்ணு தண்ணி வரும், அப்பாவுக்கும் பையனுக்கும். பார்க்கும்போது நமக்கு அப்படி தாரையா ஊத்தும். இந்த படம் வந்து அழாம நீங்க வந்து கடக்கவே முடியாது இந்த படத்தை. அண்ட் எனக்கு வந்து இதுல ரொம்ப 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 பிடிச்ச சீன் இந்த அப்பா பையன் சீன்ல என்னன்னா, ஆஃபர் லெட்டர்லாம் கொடுத்த அப்புறமா நைட் வந்து அவர் ஒய்ஃபோட பேசிட்டு இருக்காரு. அப்ப வந்து அவர் இந்த சொசைட்டி அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அது எப்படி நம்ம வாழ்க்கையில நமக்கே தெரியாம அது நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்குன்றதுக்கு அவர் வந்து சொல்லுவாரு, இனிமே எவனாவது கேட்பான் உன் புள்ள என்ன பண்றான்னு, என் பையன் ஹீரோ ஹோண்டால இருக்கான் அப்படின்னு சொல்லுவார்ல. அது வந்து நீங்க எல்லாமே அச்சீவ் பண்ணதை தாண்டி கூட இந்த சொசைட்டிக்கு நான் கான்ஸ்டன்டா நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும், நான் இது பண்ணேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த வலி வந்து அந்த படத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கு. அப்பா மூலமா வெளிப்படுத்திருப்பாங்க. ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் இருக்கு. நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு. முருகன் மெசேஜ் அமைச்சிருக்காரு, கிரேட் ஸ்டோரி, கிரேட் டைரக்ஷன், கிரேட் சினிமாட்டோகிராஃபி, கிரேட் ஐயோ எல்லாமே கிரேட்டா போட்டிருக்காரு. பட் நாட் பட் தி லீஸ்ட் 7G ரெயின்போ காலனி வந்து 7 கலர்ஸ். ஆமால 7G ரெயின்போ காலனி 7 பியூட்டிஃபுல் கலர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு மெச்சூர்டான love, ஒரு motivation, transformation of respect to parents finally. Love continues even after death அப்படின்னு. In single world it's a wow movie அப்படின்னு முருகன் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஆல்ரைட், இந்த படம் வந்து எல்லாரும் இவ்வளோ பெரிய மெசேஜ் எல்லாம் என் ஷோல யாருமே அனுப்பிச்சதில்லை. அப்பனா இந்த படம் தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும். நிச்சயமா ஒரு டைமிங்ல பாக்குறப்ப ஒரு மணி நம்ம படிக்கிறப்ப முதல்ல ஸ்கூல் டயத்துல பார்த்திருப்போம், காலேஜ் டைமிங்ல பார்த்திருப்போம். இப்ப பார்க்கும்போது அது ஒரு வேற விதமான எமோஷனல் கொடுக்குது. கரெக்ட். இந்த மாதிரி எல்லா நீங்க வந்து சில இந்த படம் வந்து ஆக்சுவலி 2004ல வந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு எவ்வளவு வருஷம், 22 வருஷம் ஆகுது. 22 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பத்தி இன்னைக்கு நம்ம உட்காந்து பேசுறோம். இந்த படம் வந்து நம்மளுக்குள்ள ஒரு
ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா அது வந்து செல்வராகவனோட மேஜிக்ல தான் முடியும். சிலதெல்லாம் மியூசிக் நீங்க ஒமிட்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து 7G ரெயின்போ காலனி அப்படின்னு சொல்லலாம். ஈவன் பேக்ரவுண்ட் சாங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள், ரீ ரெக்கார்டிங், இதெல்லாம் கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் அதை தாண்டி இந்த படத்துல வந்து பாடல்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து கவித்துவமா இருக்கும். நாமுத்துக்குமார் எழுதினாலே கவித்துவமா தான் இருக்கும். ஆனா இந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா சில லிரிக்ஸ் வந்து அந்த படத்துல இருக்கிற அந்த விஷுவலாவும் காமிக்கிறது. அது வந்து ஒரு டைரக்டரும் லிரிசிஸ்டோட மேஜிக், அவங்களுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாதான் அது பண்ண முடியும் அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன். அண்ட் அதை தாண்டி இந்த ரீ ரெக்கார்டிங்ல ஒரு மியூசிக்கும் கொண்டு வந்து, ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான காம்போ. யுவன் சங்கர் ராஜா, செல்வராகவன், அதுக்கப்புறமா வந்து நாமுத்துக்குமார். இது வந்து ஒரு பிரிக்கவே முடியாத ஒரு விஷயம் சொல்லலாம். கனா காணும் காலங்கள் பாடல் வந்து நீங்க விஷுவலா பாத்தீங்க அப்படின்னா அந்த பாடல்ல ஒரு அழகான சேஞ்ச் காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோயின் வந்து பேக்கை போய் புடுங்குவாரு. குடு நான் வச்சுக்கிறேன் புடுங்குவாரு. அப்புறம் புடுங்கும்போது கொடுத்துருவாங்க. அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து புக்கு கொடுப்பாங்க, அவங்களே வந்து பேக் கொடுப்பாங்க. அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் வரும். அண்ட் ஒரு லைன் வரும், நிலநடுக்கம் அது கொடுமைகள் இல்லை, மனநடுக்கம் அது மிக கொடுமை அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேர்ஸ் ஏறிட்டே இருப்பாங்க, ஸ்டேர்ஸ்ல இருந்து விழுவாங்க. அப்புறம் தாயோடும் சில தயக்கங்கள் இருக்கும், தோழமையில் அது கிடையாது. நம்ம அது லவ்னு நினைப்போம், ஆனா நான் இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு போல, அது தோழமை தான், அது ஃப்ரெண்ட்ஷிப்னஸ். அந்த மாதிரி நாமுத்துக்குமார் வந்து பாடல்கள் ஃபுல்லா இருப்பாரு. இந்த எஸ்பெஷலி இந்த படத்துல எல்லா பாடலுமே ஃபேவரட்டா இருந்தா கூட கனா காணும் காலங்கள் வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட். உங்களோட ஃபேவரட் பாட்டு என்ன? நாமுத்துக்குமார் வந்து அவர் ஒரு டைரக்ஷன்ல வேர்ட்ஸ்ல ஒரு ஸ்டோரி கொண்டு போவார், வித் யுவனோட மியூசிக்ல போயிட்டு இருக்கும். அதே மாதிரி டைரக்ஷன்ல செல்வராகவன் ஒரு டைரக்ஷன்ல கொண்டு போயிட்டு இருப்பாரு. ஸ்பெஷலி இந்த நினைத்து பார்த்தேன் வந்து எனக்கு என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சாங் அது. இன்னைக்கு அந்த பாட்டு நீங்க பாடாம ஸ்டுடியோல இருந்து அனுப்ப மாட்டேன், வெயிட் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க. இந்த மூவில வந்து 11 சாங்ஸ் இருக்கு, நிறைய பாடல்கள் இருக்கு, சின்ன சின்ன தீம் மியூசிக்ஸ் இருக்கு. அந்த மியூசிக் ஸ்கோர் வந்து நம்ம அப்படியே உள்ள கூட்டிட்டு அழகா அப்படியே டிராவல் பண்ற மாதிரி இருக்கும், மியூசிக்கோட டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த படத்தை நீங்க பிளே பண்ணிட்டு படம் பார்க்காம கண்ணை மூடிட்டே கேட்கலாம், அவ்வளவு அழகா இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், அவங்களோட டயலாக், பாட்டு அப்படியே ஸ்மூதா போகும். அது ஒரு சூப்பர் ஆல்பம், யுவன் அண்ட் முத்துக்குமார் சேரும். ஆமா, இது எப்ப கேட்டாலுமே வந்து மனசுல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இதுதான் சொல்லலாம். அந்த படத்துல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் பத்தி பேசணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஃபேவரட் கேரக்டர் இருக்கு, நான் அந்த கேரக்டர் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு ஃபேவரட் கேரக்டர் இருக்கு அப்படின்னா 1331072 அப்படிங்கிற நம்பர்ல எங்களுக்கு மெசேஜஸ் சொல்லுங்க. உங்க மெசேஜஸ்ல உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர்ஸை நாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். என்னோட ஃபேவரட் கேரக்டர் வந்து இந்த படத்துல நான் என்னன்னு சொல்றேன்னா நீங்க சொல்லுங்க. எப்படி? இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஹீரோயினோட அம்மாவோட கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்பெஷலான கேரக்டர். ஏன்னா அதுல ஒரு சீன் ஒண்ணு இருக்கு, ஒரு டயலாக்கே இல்லாம அவங்க ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. அது வந்து அந்த போலீஸ் அவன் செத்து போனதுக்கு அப்புறம் அந்த போலீஸ் வந்து என்கொயரி பண்ணும்போது யாரை கொண்டு போனப்ப அவன் வந்து தன்னை பிளேம் பண்ணிக்குவான். அது பிளே பண்ணிட்டு இல்ல நான் தான் வரலன்னு சொன்னா, நான் தான் கொண்டு போனேன் அப்படின்ட்டு. அவர் அப்பா வந்து அவர் கடவுள் மாதிரி அந்த மாதிரி ஒரு கொண்டு போறப்ப அவங்க அம்மாவுக்கு தெரியும் அவ இஷ்டப்பட்டு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும் போது எல்லாரும் திட்டும் போது அப்படியே தலையில கை வச்சு பிளஸ் பண்ணிட்டு போவாங்க. வார்த்தையே இருக்காது ஆக்சுவலா. அது என்ன நம்ம பிளஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஆக்சுவலா. அதே அம்மா தான் அந்த படத்துல வந்து இவங்க லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சிரும், கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாத்துருவாங்க, கார்டு எல்லாம் எடுத்து அவங்க வீட்டுக்கு வந்து, சார் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம், நாங்க என் பொண்ணு கொடுத்த பொருள் எல்லாம் திருப்பி கொடுங்கன்னு லிஸ்ட் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அப்ப லாஸ்ட்ல சொல்லுவாங்க, லிஸ்ட்ல ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கு, அதை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த அம்மா தான் காதல் வந்து நான் காதலிக்கிறவங்கள மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிறவங்களையும் மாத்துறதுக்கான அந்த அனிதாவோட அம்மாவை அவங்களே சேஞ்ச் பண்ணிருங்கிறது. நீங்க கண்டிப்பா அனிதாவோட அம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். அந்த சீன் நம்ம யூசுப் ப்ரோ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு ஒரு டீயை கூட கழுவி ஊத்திடுவாங்க, அவங்க குடிக்க மாட்டாங்க. அந்த ஃபேமிலி மேல, அந்த கதிர் மேல ரொம்ப வெறுப்பா இருக்கிற ஒரு பர்சன் அவங்க. பட் ஒரு பாயிண்ட்ல அவன் அந்த பொண்ணை வந்து ஒரு நல்ல பொண்ணு அப்படின்னு அவன் சொன்னதுக்கு அப்புறமா, எல்லா தப்பையும் அவன் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க எதுவுமே பேசாம சும்மா அப்படி ஒரு கையை வைப்பாங்க. அதான் அவங்க பிளஸ் பண்ணுவாங்க, நம்ம அப்படியே பிளஸ் ஆயிடும், செம்மையா இருக்கும், பிளஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி. என்னுடைய ஃபேவரட் கேரக்டர் வந்து ரவி கிருஷ்ணா தான் இந்த படத்துல. ஏன் அப்படின்னா ஐ திங்க் பெண்களுக்கு வந்து ஜென்ரலி வந்து அந்த மாதிரியான ஆண்களை பிடிக்கும். எல்லா பெண்களுக்கும் இல்ல, கொஞ்சம் நான் பைத்தியம் தான் அப்படின்னு
அதாவது என்னன்னா நாங்க வந்து ஒரு ரீஹாப் சென்டராவே வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம உன்னை நான் திருத்துறேன், உன் வாழ்க்கையை நான் திருத்துறேன் அப்படிங்கிற மாதிரி. பட் எனக்கு ஏன் அந்த கேரக்டர் பிடிக்கும்னா, ஒரு சீன்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சீன். அப்போ வந்து அந்த ஃபைட் நடக்கும், ஆள் வச்சு அடிக்கிறதுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. பக்கத்துல வந்துட்டு அப்படி சொல்லாரு, நீ எல்லாம் என் மனசுல எங்க இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தருடைய மனசுக்குள்ள அப்படி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அது வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீலிங். பாரு உன் ரேஞ்சே வேற. அப்படி ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட சொல்லணும்னா, நான் வந்து உன் வாழ்க்கைக்குள்ள வந்தது நீ யாருன்னு ஒன்ன ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கிறது. ஆனா நீ என்ன பண்ற, நீ என் மனசுல எங்க இருக்கு தெரியுமா, உன் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா, எப்படி இந்த மாதிரி பெர்ஃபெக்டா இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்களை போய் பிடிக்கிறீங்கன்னு கேட்பா. அந்த சீன் வந்து என்ன ரொம்ப ரொம்ப இந்த வேர்டு வேற என்ன வேர்டு இருக்கு, ஒரு பொண்ணு ஹைப் கொண்டு போறதுக்கு இதை தவிர வேற என்ன வேர்டு இருக்கு? ஆக்சுவலி சில வார்த்தையெல்லாம் வந்து நான் உன்னை பெருமைப்படுத்தணும், நீ எனக்கு வேணும், உன்னை உஷார் பண்ணுன்றதுக்காக பண்றது இல்லை, அதெல்லாம் மனசுல இருந்து சொல்றது. அண்ட் ரவி கிருஷ்ணாவை தாண்டி அந்த படத்துல வேற யாரு நடிச்சிருந்தாலும் அந்த படம் எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரியாது. அந்த சீன் வந்து என்னால வந்து மறக்கவே முடியாது. நீ அந்த சினிமாட்டிக்காவே இருக்காது, எல்லாமே நம்ம ரியல் லைஃப்ல கனெக்ட் ஆகுற மாதிரி வேர்டா இருக்கும். அனிதா ஏதாவது ட்ரை பண்ண அனிதா அப்படின்னு சொல்றதெல்லாம் மாட்டேங்கிறான். இல்ல பைக் தள்ளிட்டு வருவாரு, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு வந்துருவாரு, எல்லாம் சொல்லிட்டு ஆனா ஐ லவ் யூ அனிதா. இல்ல அவனுக்கு அதை தவிர எதுவுமே தெரியாது. சோ இந்த படம் முழுவதுமே வந்து ரொம்ப அழகான விஷயம். நம்ம ஆச்சி மனோரமா கூட கொஞ்சம் சீன்ல கிளைமேக்ஸ்ல மறக்கவே முடியாது. இல்ல ஒரே ஒரு டயலாக் இன்னும் இருக்குது அவருக்கு, என்ன தொகுறியா அப்படிம்பாரு. அது அவங்க தவிர வேற யாரு கேட்டிருந்தாலும் யாரு பேசினாலும் அந்த டயலாக் சூட் ஆகாது. அவங்க கிட்ட கேட்பாங்க, என்ன மாதிரி ஒரு பையனை நீ புடிச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அந்த படமா இருக்கட்டும், அங்க வந்து பாடல் அப்ப வர அந்த ஜனவரி மாதம் பாடலா இருக்கட்டும், அந்த பாடல்லாம் வந்து சினிமா அப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் சின்னதா இருந்திருப்போம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி குட்டியா தானே இருந்திருப்போம். அப்பெல்லாம் அந்த பாட்டு வந்தாலே ரிமோட்ல சேனல் மாத்திருவோம், என்ன நினைப்பானுங்க இந்த பாட்டு கேட்டா அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி ஒரு ஒரு காவியம் தான் இந்த படம்னு சொல்லலாம். ஆல்ரைட், இன்னைக்கு வந்து நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா 7G ரெயின்போ காலனி படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அது வந்து நீங்க பாட்டு பாடுறேன்னு சொன்னீங்க, அப்ப பாடுங்க. கமான் 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 கமான். நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். எடுத்து படிக்கும் முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் உனக்கு கண்ணே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். அடிதோல் இந்த படத்துல வந்து பயங்கரமா நம்மளை தாக்கக்கூடிய ஒரு பாடல்னா இதுதான். இந்த பாட்டு வந்து மேல் வெர்ஷன் ஃபீமேல் வெர்ஷன் ரெண்டுமே இருக்கும். ஒருத்தர் வந்து சேரணும் நீ இல்லையேன்னு பேசுவாங்க, ஒருத்தர் வந்து நான் இங்கதானே இருக்கேன் அப்படின்னு பேசுவாங்க. ரொம்ப பொயட்டிக்கா இருக்கும். அந்த வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் போதே பாத்தீங்கன்னா, நீ என்ன நினைச்சாலே நான் உன் பக்கத்துல வருவேன் அப்படிங்கிற சொல்ற மெசேஜா இருக்கும் அது ஆக்சுவலா. சோ இந்த பாட்டை பத்தி ஸ்ரேயா கோஷல் பாடியிருப்பாங்க. அவங்களுடைய குரல் வந்து ஆப்வியஸ்லி ரொம்ப அழகா இருக்கும். இதுல வந்து அவங்க சில நேரங்கள்ல வந்து இந்த மாதிரி தமிழ் மொழி தெரியாத பாடல்கள் எல்லாம் பாடுறவங்க வந்து அந்த கரெக்டா வந்து அந்த வேர்ட்ஸை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணலைன்னா நமக்கு கோவம். ஆனா இவங்க வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. சில லைன் எல்லாம் ரொம்ப பாருங்க, நாமுத்துக்குமார் பத்தி பேசினா ட்ராக் மாதிரி வேற மாதிரி போயிடும் வண்டி. ஸோ படத்தோட கிளைமேக்ஸுக்கு வந்திருக்கும் இல்ல. படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஆப்வியஸ்லி நம்ம வந்து காதல்ல இருக்கோம் அப்படின்னும் போது, நீ இல்லாத இந்த உலகத்துல என்னால இருக்க முடியாது அப்படின்னு அந்த சீன்ல வந்து என்னதான் வந்து அவங்க வந்து எல்லாருக்குமே ஒரு தெய்வமா இருக்கணும். அவங்களை சுத்தி இருக்கிறவங்க யாருமே தப்பா பேசுறோம், உன்னை யாருமே தப்பா பேசுற கூடாதுன்ற அந்த காதல் வந்து ரொம்ப வலிமையானது. நான் தான் வந்து அனிதாவை போய் சொல்லி அவங்க அப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கூட்டிட்டு போனேன்னு சொல்றதா இருக்கட்டும், உங்க 2 பேரோட ஃபேவரட் சீனான அம்மா வந்து எதுவுமே பேசாம அப்படியே பிளஸ் பண்ணிட்டு போறதா இருக்கட்டும். அதை தாண்டி இந்த பாடல் வரும்போது காதலோட எக்ஸ்ட்ரீம் பாருங்க, அப்படியே ஸ்லோவா அழுதுற போற மாதிரி ஒரு மொமெண்ட் ஆகுது. ஆமா. ஸோ அந்த பாடல்ல வந்து ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அந்த ஜன்னலை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்த கதிர் வந்து டீ கடை வாசல்ல வந்து அவங்களுடைய இறுதி ஊர்வலம்லாம் நடக்கும் போது அங்க வந்து உட்கார்ந்து அதை பத்தி வந்து பார்த்துட்டு இருப்பாரு. அதுல என்ன ரொம்ப பெரிதும் தாக்கிய ஒரு சீன்னா, அவங்களுடைய உபயோகப்படுத்தின பொருள் அவங்கள கடைசியா அந்த இறுதி ஊர்வலம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே போடும் போது அந்த பாயும்
தலகாணியும் ஓடி போய் எடுத்துட்டு எடுத்துட்டு வந்துருவாரு. அத எடுத்துட்டு ஓடுவாரு. யாரோ அவர்கிட்ட இருந்து அதை எடுத்துக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஓடுவாரு. அண்ட் கதிர் கதிர் அந்த பொண்ணு போனதோட என் பையனையும் கூட்டிட்டு போயிருக்கலாமே அப்படின்ற கதிரோட அம்மாவோட ஆதங்கமா இருக்கட்டும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். சொல்லுங்க. இல்ல நான் இது எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அந்த கடைசி சீன்ல அந்த ஒரு இல்யூஷன் வந்துரும். அவருக்குள்ள அந்த அந்த ஒரு சோல் வந்து பேச, என்னன்னா நீ வந்து சாகணும்னு நினைக்கிற, அப்படியெல்லாம் நினைச்ச மாதிரி எல்லாம் சாக முடியாது, நம்ம வந்த வேலை முடியணும்னு அவன்கிட்ட சொல்றது. நான் வந்த வேலை எனக்கு முடிஞ்சிருச்சு. அது என்னன்னா உன்னை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றது, அதுமாதிரி உன்னை மாத்தி உன்னை பொறுப்பானதாக்கு, என்னோட வேலை முடிஞ்சு, உனக்கு ஒர்க் இன்னும் முடியல, இந்த உலகத்துல பெண்டிங்கா இருக்கும். அதே மாதிரி நம்ம நினைவுகளை உருவாக்கி இருக்கோம் இங்க. நான் இல்ல இப்போ, பட் இருந்தாலும் நீயும் செத்து ஏன் அந்த நினைவுகளை அழிக்கிற அப்படின்னு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது கேட்கும் போதே பயங்கர ஒரு ரொம்ப எமோஷனலா ஆகுது. ஆக்சுவலி ரொம்ப உலகத்திலே வந்து ரொம்ப வலிமையான எமோஷன் அப்படின்னா அது கிரீஃப் தான். ஒருத்தர் இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழறது அப்படிங்கிறது வந்து அது பார்ட்னரா இருக்கட்டும், இல்ல பேரண்ட்ஸா இருக்கட்டும், சிப்ளிங்ஸா இருக்கட்டும், ஒருத்தவங்க இல்லாத ஒரு உலகத்துல வாழறது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அதோடைய தாக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த கதையில வந்து நம்ம பார்த்த மாதிரி அனிதா இல்லாத உலகத்துல நம்ம எப்படி இருப்போம்னு நமக்கே டுவர்ட்ஸ் எண்ட் ஃபீலிங் வந்துரும். கண்டிப்பா. இல்ல அதுதான் டைரக்டர் கடைசி வரைக்குமே அவ கூட டிராவல் பண்ற மாதிரி. எப்பயும் பாத்தீங்கன்னா அனிதாக்குன்னு கதிர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து படம் முடிகிற வரைக்குமே அவள்கிட்ட சொல்லுவான், லக்ஷ்மண்ட்ட அனிதா வரேன்னு சொல்லியிருக்கா, அவ இறந்துருப்பா, அனிதா வரேன்னு சொல்லியிருப்பான்னு. அவன் ஒரு வேற உலகத்துல அனிதாவனை கொண்டு போயிட்டு அவன் இன்னும் வாழ வச்சுட்டு இருப்பான். இந்த படத்தோட ஒரு கன்க்ளூஷன் அப்படிதான் பாக்குறேன். நம்ம பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிட்டாலும் அவங்களோட மெமரிஸ்லயே நம்ம வந்து வாழ முடியும். எல்லா இடத்துலயுமே அவங்க ஒன்னா இருந்தது, போனது, டிராவல் பண்ணதை நினைச்சிட்டே ஒருத்தவங்களோட நினைப்புல வாழ்றது வந்து அது ஒரு தனி சுகம். அதுக்குள்ள போயிடுவாரு கதிர். ஆமா. சோ இந்த படத்துல முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கான ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணிட்டு வேற ஒரு உலகத்துல இருப்பாரு. ஆனா கிளைமேக்ஸ்ல வந்து அந்த உலகத்துக்குள்ள அழகா அனிதாவும் வந்து உட்காருவாங்க. சொன்ன மாதிரி அது கடைசி முடிகிற வரைக்குமே அவர் ஒரு ஏஞ்சலாவே கொண்டு வந்து வச்சிருக்க போது அவ கடைசியில ஒரு ஏஞ்சலாவே அந்த முடிவையும் அனிதாவை நினைச்சு பார்க்கும்போது எல்லாமே ஒயிட் சுடிதார் தான் பாத்தீங்கன்னா பாருங்க. ரம்யா ஷோ கேட்டு இருந்தீங்கன்னா ஒயிட் சுடிதார்ல அனிதா இருப்பாங்களா? அந்த மாதிரி இந்த படம் வந்து பெரிதும் காதலை வந்து கடத்திய ஒரு படம் சொல்லலாம். அண்ட் இப்போ வந்து நீங்க 90s கிட்ஸா இல்ல 2K கிட்ஸா 90s கிட்ஸான்னு தெரியாத ஒரு ஸ்டேஜ்ல இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து நிச்சயமா அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ இந்த படம் வந்தா கிரிஞ்சுன்னு சொல்லிடுவாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. இப்ப இருக்கிற ஜென்சி பார்த்துட்டு இப்ப பாக்குறதுக்கு அது ரீவாட்ச் பண்ணும்போது அது வேற விதமான ஃபீலிங் நம்மளுக்கு அப்படி இருக்கு. ஜென்சி கிட்ஸுக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு தானே இப்போ ரெண்டாவது பார்ட் 2 பண்ண போறாரு செல்வராகவன். ஓகே, இந்த மாதிரி சில படங்கள் எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த படத்தை இன்னைக்கு பாருங்க. இந்த படத்தை பார்க்கும்போது நாங்க சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு அது எக்ஸ்ட்ராவா ஒரு மாதிரி ஆட் பண்ணுச்சுன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான். இன்னைக்கு நம்ம 7G ரெயின்போ காலனி படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்தது செகண்ட் ஹவர் ஆஃப் த ஷோல அமேசிங்கான இன்னொரு செல்வராகவனுடைய படைப்பை பத்தி தான் பேச போறோம். உங்களுக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கறது 1333107 அப்படிங்கிற நம்பர்ல சொல்லுங்க. வெல்கம் பேக் டு தி செகண்ட் ஹவர் ஆஃப் த ஷோ. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹவர் ஆஃப் த ஷோல வந்து 7G ரெயின்போ காலனி செல்வராகவன் அவர்களுடைய ஒரு அருமையான படைப்பை பத்தி பேசினோம். அடுத்தது வந்து கட் பண்ணா ஸ்டுடியோல என் கூட வந்து யூசுப் ப்ரோவும் வினோத் ப்ரோவும் இருக்காரு. அடுத்தது எந்த படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா மயக்கம் என்ன. இந்த படம் வந்து 2011ல வந்த படம் செல்வராகவன் அவர்களுடைய டைரக்ஷன்ல. இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில படங்கள் வந்து கதையை மட்டும் சொல்லும், ஆனா சில படங்கள் வந்து நம்ம வாழ்க்கையோட கதையை சொல்லும் அப்படின்ற மாதிரி. அந்த படத்தை பார்க்கும்போது எது என் லைஃப்ல நடந்துச்சு அப்படின்னு, என் வாழ்க்கையில நடக்கிற போராட்டத்தை ஒரு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கானேப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த படம் அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். வெற்றி, தோல்வி, காதல், கோபம், தன்னம்பிக்கை உடைஞ்ச ஒரு மனசு, அதுதான் இந்த படத்தோட மேஜிக் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் பார்த்த பிறகு நிறைய பேருக்கு வந்து டெஃபினெட்லி இது நம்ம கதையா அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு படம் தான். எனக்கு இந்த படம் வந்து இந்த படத்தில் இருக்க மியூசிக்கும் சரி பிஜிஎம்மும் சரி ஒன்று கூட எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாட்காஸ்ட் பண்ணப்போ என்னோட பாட்காஸ்டோட ஃபர்ஸ்ட் பிஜிஎம் வந்து இந்த படத்துலேருந்து எடுத்தது தான். அது வந்து ரேண்டமா தோணி பண்ணுது. இந்த வாழ்க்கையே ஒரு மேஜிக் தான் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண அந்த ஜேர்னி இன்னைக்கு வந்து இந்த ஸ்டுடியோவில் வந்து உட்காத்திருக்கு. அண்ட் இந்த ஸ்டுடியோவில் நான் தனியாக ஷோ பண்ணி ஒரு வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் தான் என்னோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட் ஆஃப்டர் 1 year ஆஃப் த ஷோ. ஸோ தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் மோர் மெரியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயக்கம் என்ன படத்தை பற்றி பேச போகிறோம். அகெயின் ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த படத்தில் ஒரு டமால் டுமில் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்கும். அது ஒரு அட்வான்ஸ்டான ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடும். சொல்லுங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி. இல்லை இதுவும் செல்வராகவன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பையும் லவ் அது ரெண்டு பாண்டிங்
ஃபீலிங்கை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை மேக் பண்ணியிருப்பாரு. ஃப்ரெண்ட்ஷிப்னா அவனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே. அந்த ஃபர்ஸ்ட் சீனை பார்த்தீங்கன்னா அந்த யாமினியை கொண்டு வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அதை வச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப இடம் கொடுத்து சொல்லியிருப்பாங்க. கரெக்ட். அண்ட் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அடிச்சுப்போம், சண்டை போடுவோம், பேசிக்க மாட்டோம். அப்புறம் அவங்கள விட்டுட்டு இருக்க முடியாது. அவங்கள ஒரு வெக்கேஷன்ல கூட நம்ம விட்டுட்டு இருக்க முடியாது, திரும்ப போய் மீட் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடயே அந்த படம் ஃபுல்லாவே கூட இருப்பாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்போட சேர்ந்து டிராவல் பண்ற ஒரு மூவி சூப்பரா இருக்கும். அண்ட் ஆக்சுவலி இப்போ நம்ம கடைசியா கேட்ட பாட்டு இந்த ஓட 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 தூரம் குறையல அப்படிங்கிறது வந்து ஒரு மாண்டேஜா இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. அப்படின்னா அந்த கார்த்திக் அப்படின்ற கேரக்டர் வந்து எல்லாமே ட்ரை பண்ணும், ஆனா எதுவுமே நடக்காது. அதனாலதான் அந்த பாட்டு ஓட 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 தூரம் குறையல அப்படின்னு தொடர்ந்து நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. எல்லாத்த தாண்டி இந்த பேஷனை தூக்கிட்டு ஓடுறது அது வந்து ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு பயணம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய வேர்ட்ஸ் நிறைய இன்சல்ட் ஃபேஸ் பண்ணுவார். நீ இதெல்லாம் லாயக்கே கிடையாது, இந்த மாதிரி விஷயம் உனக்கு சூட் ஆகலை அப்படிங்கும்போது அதை அவ யாமினிட்ட கன்வே பண்ணுவார், எனக்கு இதை தவிர வேற எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் நான் ஒரு மெசேஜ் என்ன பார்க்குறேன்னா, நம்மளுடைய வேலையை நம்ம பிடிச்சி பண்ணுறோம். அதை பிடிச்சி பண்ணும்போது கடவுள் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை எப்பயாவது கொடுப்பாரு, காமிப்பாரு. நம்ம கூட தான் அது இருக்குது. அதை நம்ம பிடிச்சி அந்த எக்ஸாம்பிள் அவன் ஃபாரஸ்ட்ல போயிட்டு ஒரு ஒரு புறா வந்து ஒரு பேர்டு வந்து உட்கார்ந்து போட்டோ எடுக்கிற விஷயமா இருக்கட்டும், நேரா கிளைமாக்ஸுக்கு போயாச்சு. ஒரு கான்ஃபிடென்ட்காக சொல்றேன். லைக் அவன் நம்ம அந்த பேஷன் நோக்கி ஓடும்போது கடவுள் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல. அவன் எந்த அளவுக்கு அந்த ஒர்க்கை லவ் பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் என்னோட ஒர்க்கை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லும்போது அவன் அழுவான். அப்போ வந்து யாமினி சொல்லுவாங்க, நானும் ஒர்க் பண்றேன், என்னோட வேலை அது தப்பாயிடுச்சுன்னா தூக்கி போட்டு அடுத்தது பண்ணுவேன், பட் அந்த வேலை நீ பண்ண வேலை சரியா வரல, நீ அழுவுறிய, அப்ப அந்த வேலையை நீ எவ்வளவு லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ நம்ம ஒரு விஷயத்த பிடிச்சி ஒரு பேஷனேட்டா பண்ணும்போது அது ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. இல்ல இன்னொரு விஷயம், அதுல நம்ம என்ன வேலை பண்ணாலும் அதுல வந்து இந்த போட்டோவை இன்னொருத்தர் எடுத்து அதுக்கான கிரெடிட் எடுத்துக்கும் போது அது அங்கன்னு கிடையாது, எல்லா இடத்துலயுமே அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. ஆமா. சோ சில நேரங்கள்ல வந்து நம்ம பேஷனை வச்சுட்டு ஓடிக்கிட்டே இருப்போம், இது எனக்கு பேஷன், அதுல நமக்கு பெருசா ஒரு இன்கமோ இல்ல பெருசா வந்து எதுவுமே அதுல நம்ம அச்சீவ் பண்ணலனா கூட அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுமா. இப்போ எனக்கு வந்து ஃபுல் டைமா ஒரு வேலை இருந்தா கூட நான் இங்க இந்த ஸ்டுடியோல வந்து இந்த 2 மணி நேரம் பண்றது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. இது எனக்கான உலகம், இதை நான் கிரியேட் பண்ணிக்கிட்டது, இதுக்குள்ள யாருமே வர முடியாது, இத்தனை பேர் மெசேஜ் பண்றதா இருக்கட்டும், நீ நல்லா பண்ண அப்படின்னு சொல்றதா இருக்கும், இதெல்லாம் தாண்டி எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்யறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. அதுதான் கார்த்திக் தேடி ஓடுறது. என்னதான் மத்தவங்க எல்லாம் வந்து இதுல நீ பெருசா அச்சீவ் பண்ண முடியாது, இதுல உனக்கு என்ன காசு கிடைச்சிட போது, இதெல்லாம் நீ ஒரு வேலையா செய்யறியா அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல கூட எனக்கு இது மேஜிக். உங்களுக்கு டெடிகேஷன். என்னோட ப்ரொஃபசர் ஒன்று சொல்லுவாரு, நீ அந்த விஷயத்துல ப்ரோவா இருக்கணும் கூட அவசியம் கிடையாது, பட் அதுல உனக்கு ஒரு டெடிகேஷன் இருந்தா போதும். அந்த மாதிரி அழகா அவர் வந்து கொஞ்சம் சுமாரா தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அவரோட கரியர்ல, பட் ஃபுல்லா அதுலயே ஒரு டெடிகேட்டடா. ப்ரொஃபசரோட பேரு சொல்லுங்க. டாக்டர் கே முத்துக்குமரன். டாக்டர் கே முத்துக்குமரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. கரெக்ட் தானே? சூப்பர். ஒருத்தவங்க மெசேஜும் பண்ணியிருக்காங்க, ஹாய் ரத்தி, டெடிகேட் திஸ் லைன். என்ன மெசேஜ்னு பார்ப்போம், ஒரே ஒரு செகண்ட். ஹாய் ரத்தி, dedicate this line for my man. Dreams, determination and heart. That's what Mayakam NS stands for. And that's exactly what I see in you every single day. Keep rocking my boy. இது யார் அமைச்சிருக்காங்கன்னா, இவர் உருகி அனிதா வெள்ளை சுடிதாரில் வந்தா ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க வைஃப் அமைச்சிருக்காங்க, ரம்யா அமைச்சிருக்காங்க. ரம்யா இஸ் அ வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன். ரம்யா வந்து யார் கூட வேணா டக்குன்னு ஃப்ரெண்ட் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் தான் ரம்யா. ரம்யா யாரு அப்படின்னா வினோத் அவர்களுடைய மனைவி, காதல் மனைவி. அவங்க தான் அமைச்சிருக்காங்க பாருங்க, ட்ரீம்ஸ் டிட்டர்மினேஷனுக்கெல்லாம் உங்களை தான் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு. ஆல்ரைட், இந்த படம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மேஜிக்கை ஏற்படுத்தியிருக்கோம். இந்த படத்துல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு இருக்கிறத தாண்டி ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் போது கார்த்திக்கும் யாமினிக்குள்ள ஒரு போராட்டம் அப்படின்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். என்ன போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நம்மளுக்கு பிடிக்கவே பார்த்தாலே காண்டாகுதுன்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது எல்லாரும் கூடயும் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. யாமினி வந்து கார்த்திக் கூட ஃபோட்டோ டச் எல்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேரக்டர் வந்து எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்ற போகுது அப்படிங்கிறது தெரியாது. மனிதர்கள் வந்து அந்த மாதிரி தான். அவங்கள நம்ம பார்க்கும்போது இவங்க என் வாழ்க்கையில் ஒரு ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது, அந்த ஜேர்னியில் தான் தெரியும். அப்படிதான் அந்த படம் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திக் அப்படின்ற கேரக்டர் வந்து ஒரு ட்ரீமர். பொழுதனைக்கும் என்னுடைய கனவு, என்னுடைய பேஷன், அதை நோக்கி ஓடிட்டு இருக்க ஒரு மனிதர். அதுக்குள்ள வந்து இந்த காதல் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். இங்க வந்து ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு, அவர் படத்தை பத்தி எங்களுக்கு நிறைய இன்சைட் சொல்லிருக்காரு. கடைசியா வந்த பாடல்ல வந்து
அந்த கேரக்டர் நேம் என்ன சொல்லுங்க, ஃப்ரெண்டோட கேரக்டர் நேம்? சுந்தர். சுந்தர். பாருங்க எல்லா ஃப்ரெண்டும் கரெக்டா. சுந்தரும் யாமினியும் தான் வந்து அப்பதான் வந்து அப்பெல்லாம் வந்து நம்ம முன்னாடி வந்து இந்த 90s கிட்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு தலை காதல், 2 பேர் காதல், கன்ஃபார்ம்டு காதல், காதலில் வாழ்ந்தேன், பிரேக்கப் ஆனா வந்து தாடி வச்சுட்டு தேவதாஸ் ஆகுறது, இந்த மாதிரி தான். பட் இந்த படம்லாம் அந்த ஸ்டீரியோ டைப் பிரேக் பண்ண ஒரு படம்னு சொல்லலாம். அதாவது நான் டேட்டிங்ல இருக்கேன், இப்போ வந்து எப்படி சொல்றாங்கன்னா சிச்சுவேஷன்ஷிப், அது பல ஷிப்புகள் வந்திருக்கு, அதோட டிரான்சிஷன் தான் அந்த படம்னு சொல்லலாம். சுந்தரும் யாமினியும் தான் வந்து இவர் லவ் பண்ணிருப்பாரு, அவங்க டேட் பண்ணிருப்பாங்க, இது என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த பாடல்ல வந்து அப்படிதான் இருப்பாங்க, அது அழகா வந்து டிரான்சிஷன் ஆகும். ஆனா அந்த போர்ஷனை வந்து சுந்தரோட அப்பா அழகா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அந்த அங்கிள் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, யார் வேணாலும் யார் மேல வேணாலும் ஆசைப்படலாம், ஆனா ஒரு கல்யாணம்னு வரும்போது அது கரெக்டா இருக்கும். அது கல்யாணத்துல சொல்லுவாரு, ஸ்டார்டிங்லேயே சொல்லுவாரு. கிளைமேக்ஸே வைஃப் கிட்ட இருந்து மெசேஜ் வந்து கல்யாணத்துக்கு போயாச்சு. சொல்லுங்க. இல்ல அவங்க இன்னும் ரொம்ப லவ் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் சுத்துற மாதிரிலாம் வராது இந்த படத்துல தெரிஞ்ச வரைக்கும். கரெக்ட். சுந்தர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து தான் என்ன மச்சான் அப்படின்னு பொழுதனைக்கும் உட்காந்து வீடியோ கேம் விளையாடுறதா இருக்கட்டும், இப்படிதான் இருக்கும். ஆக்சுவலி அந்த காலகட்டத்தில் இருந்த விஷயங்கள் அப்படிதான். யாமினி அப்படின்ற கேரக்டர் நம்மளோட சதீஷ் வந்து சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்னதான் வெறுப்பு கோவம் எல்லாமே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து வாங்கி கொடுத்தது அவங்க தான். பேஷன், எனக்கு உன்னை பிடிக்கலனாலும் நீ ஏதோ ஒன்று நோக்கி ஓடுற, அதில் எனக்கு ஏதோ ஒன்று தெரியுது, அதுக்காக நான் உன்னை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோகிராஃபி சான்சஸ் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து இந்த சுந்தர் அப்படிங்கிற கேரக்டர் தான் இந்த யாமினியையும் கார்த்திக்கையும் ஒன்னா சேர்க்கறதே. ஆக்சுவலி ஒரு ஷூட் பண்ணிட்டே இருப்பாரு, ஃபோட்டோஸ் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டே இருப்பாரு. அப்போ சுந்தரன் சொல்றான், படத்துக்கு போலாம்டா வாடா அப்படின்னு. ஓர்மான் இல்லை, ஃப்ரேம்ல நிக்காதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஃபோட்டோ எடுத்துட்டே இருப்பாரு. யாமினி எல்லாரும் போறோம்டா, யாமினி உன்னை கூட்டிட்டு வர சொன்னாடா, அவ கூட கொஞ்சம் பேசுடா அப்படின்னு. நான் யோசிப்பேன், யாரா நீ அப்படிங்கிற மாதிரி. ஆமா, இந்த படத்துல வந்து அந்த மாதிரி நல்ல கியூட்டான மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் சொன்ன மாதிரி இந்த படத்துல டக்குன்னு கல்யாணம் வந்துரும். எப்படி அந்த கல்யாண சீன் வந்ததுனே தெரியாது, அந்த மாதிரி டக்குன்னு வர கல்யாண சீன் தான். சொல்லுங்க. இல்ல இப்போ அதுல நான் ஒரு வியூ என்ன பாக்குறேன்னா, அது அவர் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க, அதுக்குள்ள யாமினி வரா அப்படிங்கும்போது 2 பேருக்கும் பிடிக்கும், யாமினிக்கும் பிடிக்கும், தனுஷுக்கும் பிடிக்கும், ஸோ ஐ மீன் அந்த கார்த்திக்கும் பிடிக்கும். அதை வந்து அவன் சொல்ல முடியாம ஃப்ரெண்டோட அது ரொம்ப 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 அருமையா ரியலிஸ்டிக்கா அது செல்வராகவன் பண்ணியிருப்பாரு, ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சீனா இருக்கட்டும், நான் பாக்குறது அது யாருன்னு சொல்லிட்டு அந்த இருட்டு பீச்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்துருப்பாங்க, யாரையும் அழைச்சிட்டு வருவான் சுந்தர். அழைச்சிட்டு வரும்போது அவன் தனுஷ் டார்ச் லைட் எடுத்து பார்ப்பான். இது உச்சப்பட்ட இன்சல்ட் பண்றது. ஆக்சுவலா 2 பேரும் மாறி மாறி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இன்சல்ட் பண்ணிக்குவாங்க. இது நான் எப்படி பாக்குறேன்னா, அவன் வெளிச்சம் தனக்கான வெளிச்சம் நீதான் அப்படிங்கறத அவன் டார்ச் லைட், ஓகே என்னோட லைஃபுக்கு வெளிச்சம் கொடுக்க போறவ இவதாங்கிறத வெளிச்சம் அடிச்சு காமிக்கிற மாதிரி செல்வராகவன் நம்ம பாக்குறதுலதான் காதல் இல்ல, பாக்குறதா காதல். எனக்கு இந்த படத்துல வந்து ரொம்ப ஃபேவரட்டான சீன் என்னன்னா, ஒரு படத்துல போயிட்டு இந்த போட்டோ நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி காரி துப்பி அனுப்பிச்சிருவாங்க. அப்பதான் வந்து இந்த பைக்கு கார் வந்து ஏதோ ஸ்டக் ஆயிடும். இவர் பெங்களூர்ல இருப்பாரு, போன் பண்ணி சொல்ற பாவண்டா நிக்கிறாடா போடா அப்படின்னு. அப்ப அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க சீன் இருக்குல்ல, அது வந்து தி மோஸ்ட் பியூட்டிஃபுல். அந்த படத்துல வந்து அந்த டிரான்சிஷன் ஆகுற சீன், என் போட்டோ ஒருத்தர் நல்லா இல்லன்னு சொல்லிட்டான், போட்டோன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லுவாரு. இது வரைக்கும் அவ பேரே சொல்லிருக்க மாட்டான். அப்பதான் வந்து என் போட்டோ இந்த மாதிரி சொல்லிட்டாங்க யாமினின்னு சொல்லும் போது அவ ஹக் பண்ணுவா. அந்த இடத்துல ஹக்கிங்க தவிர வேற எந்த சொல்லி அவனை ஆறுதல் படுத்தவே முடியாது. அது ரொம்ப அழகா பண்ணிருப்பாரு. அண்ட் காதல்ல வந்து பெண்களுக்கு எப்பயுமே நான் இவ்வளவுதான் அப்படின்னு வந்து ஒரு ஆண் வந்து சொல்ற ஒரு நிலை இருக்குல்ல, அதுதான் வந்து மோஸ்ட் வல்னரபிள் சேஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப வந்து சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது யாமினி, போட்டோ மட்டும்தான், டக் 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 டக்குன்னு அந்த கையை வச்சு அது பண்ற சீன் வந்து யாரு சாமி நீ அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த படத்துல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா நடிச்சிருப்பாரு. தனுஷோட ஆக்டிங் வந்து சரியா இருக்கும். சோ இந்த படத்தை பத்தி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். எந்த படம் அப்படின்னா மயக்கம் என்ன படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்தது சூப்பரான ஒரு பாடல் வருது. இந்த பாட்டு வந்து எப்பயுமே வந்து நான் சில நேரத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், இன்னைக்கு மழை வரும் பாரு அப்படின்னு சொல்லுவேன். மழை அன்னைக்கு வந்துச்சுன்னா வேணும்னே அந்த பாட்டை போய் நான் சொன்னது மழை வந்துச்சா அப்படின்னு. பாத்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் வந்து மலை மாதிரியே இருக்கும், மலைன்னு வர மாதிரி சாங்ஸ் அப்படியா? அதை நான் நோட்டீஸ் பண்ணதில்லை, இனிமே நோட்டீஸ் பண்றேன். என்ன படத்துல இருந்து இந்த படத்துல வந்து இந்த பாட்டுல வந்து ஒரு லைன் இருக்கும், கண்ணாடி வளையல் தார
தாரேன், கழுத்துக்கு தாலி தரேன், நீ வரியாடின்னு. அவ்வளவுதான் தேவை, கண்ணாடி வளையல் வாங்கி கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு பாடல். அண்ட் இந்த பாட்டு வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரும். நம்ம எங்கேயாவது ஹனிமூன் போலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து அவர் சொல்வாரு, எந்த அளவுக்கு அந்த கார்த்திக்ன்ற கேரக்டர் வந்து எதுவுமே வாழ்க்கையில தனக்காக தங்கிட்ட இல்ல அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, சுந்தர் அப்பாட்ட கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க அழகா அதை கொண்டு போவாங்க. நீ ஒன்னால எங்க கூட்டு போக முடியுமா, ஒன்னால என்ன பண்ண முடியுமோ அது ஓகே அப்படி சொல்லி ரொம்ப அந்த கருவாட்டு குழம்பா அப்படிங்கிறது வந்து என்ன ஒரு கம்பேரிசன் பாருங்களேன். எல்லாமே எங்களுக்கு சோறு தான் முக்கியம், காதல்ல கூட எங்களுக்கு சோறு வேணும், 7Gல கூட அந்த ஆம்லெட்டை போட்டு சாப்பாடு சோறு தாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த படத்துல வந்து சூப்பரான சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல முக்கியமா வந்து இந்த படம் டிரான்சிஷன் ஆகுறது வந்து இந்த பாட்டுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. ஸோ இந்த படத்துல ஒரு கேரக்டர் பத்தி பேசினா கண்டிப்பா யாமினி. இந்த படம் வந்து புதுசுல வந்துட்டு எல்லாருமே யாமினி மாதிரி ஒரு பொண்ணு வேணும், யாமினி மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு தெரியும். கடைசி வரைக்கும் கார்த்திக் மாதிரியே ஓட்டுன்னு இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு யாமினி வாழ்க்கையில வந்து உங்களை திருத்துறதே எங்க வேலையா இருக்கணும், விளக்கேத்தி வைக்கிறதே எங்க வேலையா இருக்கணும். ஆக்சுவலா எல்லா பெண்களுக்குள்ளயுமே வந்து ஒரு தாய்மை இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தை அதுவே ஒரு குழந்தை, ஆனா ஒரு குழந்தைய பொம்மையா வச்சு அதுக்கு நான் ஃபீட் பண்றேன், அதுக்கு ட்ரெஸ் போடுறேன், அந்த மாதிரி வந்து விளையாடுவாங்க. ஒரு குழந்தையா இருக்கும் போது ஒரு குழந்தைய வச்சு விளையாடும். அது மாதிரி எல்லா பெண்கள் கிட்ட இருந்தும் தாய்மை வந்து பிரிக்கவே முடியாது. அது மாதிரி இந்த படத்துல கார்த்திக் எப்பெல்லாம் ஒரு லோவா போறானோ அப்ப வந்து யாமினி வந்து ஒரு அம்மா மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அவங்களோட லவ், அவங்க மடியில தூங்க வைக்கிறதா இருக்கட்டும், அவனுக்கு பார்த்து எல்லா விஷயங்களும் பண்றதா இருக்கட்டும். அவன் ஒரு பாயிண்ட்ல வந்து கிவ் அப் பண்ணும்போது கூட இவங்க பிரிண்ட் எல்லாம் எடுத்து போட்டோஸ் எல்லாம் எல்லா பப்ளிகேஷனுக்கும் அனுப்பிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த போர்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலி எனக்கு இந்த படத்துல வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, ஒரு படம் அப்படின்னா அந்த ஹீரோவை வந்து பெர்ஃபெக்டா காமிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து எப்பயுமே குறியா இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல வந்து கார்த்திக் அப்படின்ற கேரக்டர் வந்து ஃபுல்லாவே இம்பர்ஃபெக்ட் தான். எனக்கு ஒரு டயலாக் ஞாபகம் வருது. இன்ட்ரோடக்ஷன்ல போய் எல்லாரும் என்ன ஜீனியஸ்னு கூப்பிடுவாங்க, ஆக்சுவலா நான் ஒரு லூசு அப்படிம்பாரு. இன்ட்ரோடக்ஷன்ல கொடுப்பாரு. அவர் வந்து நிறைய தப்பும் பண்ணுவாரு, மனதளவுல ரொம்ப காயப்படுவாரு, தப்பான வழிகளுக்குள்ளேயும் போவாரு. ஆனாலும் அந்த காதல் அப்படிங்கிற விஷயம் வந்து அவரை வந்து வாழ்க்கையில மேன்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான டைம்ஸ்லயும் நம்ம தோத்து போற நேரத்திலயும் நமக்கான ஒரு துணை இருக்கிறது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு துணை இருக்கிறது. தொடர்ந்து நம்ம கிவ் அப் பண்ணா கூட அவங்க கிவ் அப் பண்ணாம நீங்க சொன்ன மாதிரி அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து தொடர்ந்து எல்லா பப்ளிகேஷன்ஸ்க்கும் அனுப்புறது. இதெல்லாம் ஆக்சுவலி சில படங்கள் வந்து ஒரு டைம்ல நம்ம பார்க்கும்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே படத்தை நம்ம கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்க்கும்போது வேற ஒரு தாக்கத்தை நமக்குள்ள ஏற்படுத்தும். இந்த யாமினி அப்படிங்கிற கேரக்டர் வந்து நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி யாமினி மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு வேணும், யாமினி மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லி ஏன்னா அந்த யாமினியா இருக்க விருப்பப்படலடா அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு தானே கிரெடிட், உங்களுக்கு தானே. நாங்களே விருது வாங்கிட்டு யாருக்கு நேம் சொல்றோம்? உங்க நேம் தானே சொல்றோம். அதுக்கு என் வாழ்க்கையை விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறா என்ன ப்ரோ, மனசாட்சியே இல்லாத மாதிரி. அதுதான் காதல். இப்படி உருட்டுங்க, இந்த மாதிரியே உருட்டிக்கிட்டு இருக்குது. நான் வந்து ரொம்ப ரசிச்ச அந்த கண்ணாடி வளையல் தாரேன், கழுத்துக்கு தாலி தாரேன், நீ வரையிடம் வந்துடுறேங்க அப்படின்ற மாதிரி போயிட்டேன். எதுக்கு போனோம், என் ஒர்த் என்ன, கண்ணாடி வளையலுக்குலாம் போக முடியும் அப்படிங்கிற செலவு ரொம்ப கம்மியா இருக்கு நினைச்சுட்டேன். ஆமா. ஸோ இந்த படம் வந்து எனக்கு முன்னாடி பார்க்கும்போது வேற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறமா நான் பார்க்கும்போது ஓகே, எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறது உன்னுடைய பிளஸ் என்னுடைய வீக்னஸ், உன்னுடைய வீக்னஸ் என்னுடைய பிளஸ், இதை பேலன்ஸ் பண்றது தான் அது. அண்ட் அந்த கேரக்டர் வந்து எனக்கு பர்சனலி, உங்களுக்கு வேற டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம், எனக்கு வந்து அந்த யாமினி அப்படிங்கிற கேரக்டர் வந்து கொஞ்சம் க்ளோரிஃபை பண்ண கேரக்டர் மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுல இருக்க சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கேரக்டர்லாம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது இவங்க 2 பேர் வந்து டேட்டிங்கோ லவ்வோ எதுலயோ ஒன்று இருப்பாங்க, அதை பிரிச்சு ஒருத்தர் கல்யாணம் பண்ணுவாங்க, ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்து கட்டி பிடிக்கும். அதெல்லாம் வந்து இப்போ நம்ம அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அந்த காலகட்டத்தில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த படம், சில படங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது ஒவ்வொரு தாக்கத்தை டைமென்ஷன்ஸ்ல இருக்கும். நீங்க வந்து புத்தகங்களுக்கு நிறைய சொல்லுவீங்க, ஒவ்வொருத்தர் படிக்கும் போது ஒவ்வொருத்தரோட பார்வையில இருந்து மாறும்ன்ற மாதிரி. படங்கள் வந்து ஒவ்வொரு ஏஜ்ல பார்க்கும்போது நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல இருக்கும். அப்ப பார்க்கும்போது எனக்கு ஒரு லவ் படம் மாதிரி தெரிஞ்சது. இப்ப பார்க்கும்போது ஒரு பர்சன் லைஃப்ல முன்னேறதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றான், ஒரு சக்சஸ்க்காக எவ்வளவு போராடுறான் அப்படின்ற மாதிரி இப்ப எனக்கு அந்த படம் தெரியுது. கண்டிப்பா. யாமினி அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஒரு பெண்ணாலே மென்மையானவள் அப்படின்லாம் இல்ல, நான் ரவுடியில வேற மாதிரி ரவுடிரா அப்படின்ற மாதிரி. மூவி ஸ்டார்ட் ஆகும்போது 2 பேருக்கும் யார் அதிகமா இன்சல்ட் பண்றது அப்படின்ற ஒரு காம்படிஷன்லயே தான் கடைசி வரைக்கும் கொண்டு போயிருப்பாரு. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் முதல்ல அடிச்சதுக்கு அப்புறம் பீச்ல வேற சிக்கன் பிரியாணி எங்க வாங்கின அப்படின்னு கேட்பாங்க. இதை விட ஒரு அவமானம் வேற எதுவுமே
அதே மாதிரி போட்டோ எடுக்கிற சீனா இருக்கட்டும், எல்லாரும் வரிசையா எடுத்துட்டு இருக்க, லாஸ்ட் அவன் எடுக்கும்போது இன்டிசென்டா பிஹேவ் பண்ற அப்படிமா. அதுதான் மோதல்ல இருந்து வர காதல். யாமினி வந்து ஒரு டிபிக்கல் சினிமா ஹீரோயின் இல்ல. அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் இருக்கும், ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனா இந்த யாமினி அப்படிங்கிற கேரக்டரை காமிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா ரீ ரெக்கார்டிங்ல ஜீரோவா இருக்கும், சவுண்டே இருக்காது. சில இடத்துல யாமினி கேரக்டர் நின்னுட்டே இருப்பாங்க, பாத்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி அந்த இப்ப எப்படி ரவி கிருஷ்ணா வந்து அந்த கேரக்டர் யாரும் பண்ண முடியாது, அந்த யாமினிங்கிற கேரக்டர் வந்து அவங்க மட்டும்தான் அதை பண்ண முடியும். அவங்களுக்குள்ள அந்த முகத்திலே வந்து அவ்வளோ சோகமா அது என்ன ஃபீலிங்னே நம்மளுக்கு அவங்க கண்ணே சிமிட்ட மாட்டாங்க. ஆமா, ஒரு ஷாட்ல கூட கண்ணே சிமிட்ட மாட்டாங்க. பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா தனிஷையே தான் பாத்துட்டு இருப்பாங்க, கண்ணை சிமிட்ட மாட்டாங்க. அதையே நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட சொல்லும். சில நேரங்கள்ல வந்து நம்ம ஒரு நபரை நம்புறதுக்கு பதிலா அவங்க கிட்ட இருக்க டேலண்ட் நம்புவோம். எனக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது யாமினி வந்து கார்த்திகை நம்பல, கார்த்திக் கிட்ட இருந்த ஒரு திறமையை நம்புனாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எவ்வளோ லவ் கார்த்திக் மேல அப்படின்னு. ஆனா அந்த திறமையை நம்புறாங்க. அந்த திறமையை நம்புறவங்க கூட நம்ம இருக்கும் போது நம்ம வாழ்க்கை வந்து சூப்பரா இருக்கும். இந்த படத்துல யாமினின்னு ஒரு கேரக்டர் கிடைச்ச மாதிரி தான் என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச முருகன். ஆமா, என்னை எப்பயுமே ஒரு நம்பக்கூடிய ஒரு மனிதர். நீ என்ன பண்ணாலும் நீ பண்ணு, நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டர். இந்த மாதிரி ஈவெண்ட்ஸா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு ஃபேமிலி டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் நிறைய தொலைக்கிறது உண்டு. சில நேரங்கள்ல நான் வீட்டுக்கு போற டைம்ல தூங்கிருப்பாங்க. அந்த மாதிரி நேரங்களையும் கூட இப்போ உலகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசு. அதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறது நம்பிக்கை. ஒரு நாளைக்கு நான் எத்தனை மனிதர்களை சந்திக்கிறேன், எவ்வளோ டைம் நான் எவ்வளோ பேர் கூட ஸ்பெண்ட் பண்றேன், அதெல்லாம் தாண்டி கார்த்திக்கு ஒரு யாமினி கிடைச்ச மாதிரி இந்த ரத்திக்கு கிடைச்சதுதான் முருகன். இவர் நினைச்சே பாத்திருக்கேன் என்னம்மா இது அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னாடி பெண் இருப்பாங்க வெற்றிகளை அப்படின்ற மாதிரி, ஒரு பெண்ணுக்கும் கண்டிப்பா ஆஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி என்னோட முருகன் தான் என்னோட பயங்கரமான சப்போர்ட். மயக்கம் என்னவா? மயக்கம் என்ன மூமெண்ட் இல்ல அந்த மாதிரி மூமெண்ட் இல்ல, இது சிங்கிள் லவ் மூமெண்ட் தான். எனக்கு கிடைச்ச ஒரு கிரேட்டஸ்ட் பிளெஸிங் என்னோட கணவர். அப்போ உங்க வைஃப் பத்தி எல்லாம் சொல்லுங்க. ஐயோ என்னது இது மயானாவை இவ்ளோ இல்ல மனசாட்சி இல்ல யாமினி மாதிரி பேசாமே அப்படியே கன்வே பண்ணலாம். யாமினி பத்தி பேசுறீங்க மணிக்கணக்கா, அனிதா பத்தி மணிக்கணக்கா பேசுறீங்க, உங்க மனைவியை பத்தி பேசுகிறா அமைதியாயிட்டா எப்படி? ரம்யா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ், உங்களுக்கே தெரியும். ஒரு நாங்க 2 பேரும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எப்பவுமே வந்து என் ஒய்ஃப்னு யார்ட்டையுமே நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணதே கிடையாது, ரம்யா அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்க 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அப்படிதான் போயிட்டு இருக்கு. வெரி சப்போர்ட்டிவ், எல்லாமே ஓகே. ஆனா ரம்யா பக்கத்துல மட்டும் ஜாலியா இருக்கும் போது உட்கார கூடாது. என்ன அடி அடிக்கிறாயா அப்படிங்கிற மாதிரி ரம்யாவுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இப்படி தட்டி 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 சிரிப்போம்ல, ரம்யா சிரிக்கும் போது அந்த ஃபோர்ஸ்லயே தட்டுவாங்க. மகிழ்ச்சியை பொறுத்து அந்த ஃபோர்ஸ் அதிகமாகும். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா அடுத்தது டைரக்டா போயிட்டு டாக்டர் போய் காமிச்சு கை உடைஞ்சிருச்சு அப்படின்னு காமிக்கணும். சோ அடி வாங்கதை தாண்டி I'm very lucky. நிறைய வாங்கிருப்பீங்க போல இருக்கு. இல்ல டெஃபினெட்லி ரம்யா இஸ் a beautiful soul. அவங்க வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ற ஒரு மனைவி கிடைக்கிறது வந்து வரம் தான். திடீர்னு பாட்டு எழுதுறேன்னு வரு, திடீர்னு புக் ஆத்தர்ன்னு வரு, திடீர்னு ஜெர்மனி போறேன்னு வரு. இந்த மாதிரி ஒருத்தரோட ஒரு குழந்தையும் வச்சுட்டு தனியா அதெல்லாம் ஹேண்டில் பண்றது இஸ் நாட் an easy thing. And yeah, of course நீங்க சொல்லுங்க. வீட்டுக்காரங்க தனியா ஒரு ஷோ இல்ல, ஆக்சுவலா அவங்களுக்கு எப்பயுமே ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியான திங்கிங் இருக்கும். நான் எப்பயும் எமோஷனலா ஏதாவது இஷ்யூஸ்ன்னு நான் ரொம்ப டவுன் ஆனா கூட இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இன்னும் நீங்க நிறைய பண்ணலாம், இதுக்கெல்லாம் போய் டவுன் ஆகாதீங்க, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஸோ அது எந்த விஷயமே ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் எமோஷனல் சென்டிமெண்ட் பர்சன், அவங்க ரொம்ப ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணி நல்லா ஸ்மூத்தா கொண்டு வந்துருவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா பேரையாச்சும் சொல்லுவீங்களா? எப்படி? உங்க பேர் வந்து சஃபியா. ஆக்சுவலா நம்ம சஃபியா பார்த்ததான் இல்ல, பட் நம்ம எல்லாருமே அவங்களுக்கு ஒரு பெரிய நிறைய சொல்லிருக்கீங்க. சஃபியா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களை நாங்க பார்த்ததுதான் இல்ல, ஆனா நீங்க எங்க வாழ்க்கையில இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே உங்களுடைய காதல் கதைகள் எங்க ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது, யாரு சொன்னீங்கன்ற மாதிரி எபிசோடா போடலாம். எல்லாம் நம்மளை பத்தின எல்லா ஸ்டோரியும் எங்க எல்லாருக்குமே தெரியும். அடுத்த வாட்டி உங்களை மீட் பண்றதுக்காக நாங்க இங்க காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப காத்துட்டு இருக்கும் போது காத்துட்டு இருக்கிற தேடல் அப்படிங்கிற விஷயம், பிறை தேடும் இரவில அந்த பாடல் வருது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் சைந்தவியோட குரல்ல பாடல் வருது. ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி.
காட் மேட் பேர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா உலகத்துக்கு அது செட் ஆகல. பட் ஆனா அவங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட டிராவல் பண்றதுமே இஸ் a பியூட்டிஃபுல் திங் சொல்லலாம். கற்பனைக்கே விட்டுறணும்னு யுகபாரதி அவர் வந்து லாஸ்ட் வீக் என்னோட கால்ல பேசும்போது ஒரு பாட்டு, அந்த பாட்டுல வந்து சொன்ன தமிழே தமிழே வருவேனே ஓங்கரமா அப்படின்னு ஒரு பாட்டு. அது வந்து குக்கு படத்துல பாடல். நான் சொன்னேன் எப்படி அப்படி எழுதுங்க. நான் அதை எப்படி நினைச்சேன்னா தமிழே 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 வந்து என் கூட கரமா வருது, அந்த லாங்குவேஜ் வருதுன்னு. ஆக்சுவலி என்னன்னா அவர் சொன்னாரு நீங்க அப்படி பர்சீவ் பண்ணிக்கிறீங்க ரத்தி, ஆனா அந்த படத்துல அந்த கேரக்டரோட பேரு தமிழ். தமிழே தமிழே அதான் சொல்றேன். ஒரு பாடல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ கொடுக்கக்கூடியது, அந்த ஃபீலிங்ல இருக்கும் போது கொடுக்கக்கூடியது. அதுல இன்னைக்கு மயக்கம் என்ன படத்தோட அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஷோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். மயக்கம் என்ன படத்துல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான மொமெண்ட் அப்படின்னா தன்னோட திறமையை நம்புற ஒரு பொண்ணு தன்னோட திறமையை தாண்டி அதையெல்லாம் விட்டுட்டு தன்னோட கணவரோட திறமை மேல பிலீஃப் வந்து அவருக்காக தொடர்ந்து எல்லாம் பண்ணும்போது ஒரு மனிதர் வந்து அவருடைய வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா ஆகுறதுக்கு எந்த மாதிரி ஒரு பிட்ரேயல், எந்த மாதிரி ஒரு அவமரியாதையை கூட வந்து கடந்து வருவாரு அப்படின்னு அந்த போட்டோகிராஃபர் கிட்ட போகும்போது அவர் சொல்வாரு நாய் மாதிரி நடிச்சு காட்டு அப்படின்னு சொல்லுவாரு. அதையெல்லாம் நம்ம செய்வோம். நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல நமக்கு வேணும் அப்படின்னும் போது நம்ம கையை கட்டி நிப்போம், அதை கடந்து போவோம். அதெல்லாம் வந்து ஒரு கார்பரேட் வழியா இருக்கட்டும், ஒரு பேஷனா இருக்கட்டும், இதெல்லாம் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். சொல்லுங்க. கண்டிப்பா எனக்கு வந்து கார்த்திகிட்ட வந்து நிறைய விஷயம் இருக்கு டேக்அவே. என்ன அப்படின்னா அவரோட ஸ்டேஜ் வர வரைக்குமே அவர் வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. நம்ம லைஃப்ல நம்மளோட கோல் அச்சீவ் பண்றதுக்காக நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கணும், அது கூடவே சேர்ந்து பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து கண்டிப்பா நம்மள வந்து அந்த ஸ்டேஜுக்கு ஒரு நாள் கூட்டிட்டு போகும். நம்மளுடைய ஃபெயிலியர் வந்து டெம்பரரியா தான் இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய முயற்சிகள், நம்ம பண்ண ஒரு படைப்புகள் தோல்வி அடையலாம், ஆனா கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வரும். நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு சக்சஸை வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து கார்த்திக். நான் மறுபடியும் நான் இதுல யாமினி கேரக்டர் தான் நான் பாக்குறேன். யாமினி கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளவு தூரம் அவங்க கிட்ட சண்டை போட்டாலும், அவனை ஒரு ஜீரோன்னு நினைச்சாலும், அவனோட டேலண்ட் அவ ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவனே அதை பத்தி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனா கூட அவனை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப அழகா கொண்டு போய் அவன் வந்து ஒரு 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 பிசிக்கலி மென்டலி கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தாலும் அதுவும் அவனோட கனவை நோக்கி அவனை நகர்த்திக்கிட்டே கொண்டு போனது அது யாமினி தான். கிட்டத்தட்ட பெரிய சப்போர்ட்டா இருந்தது யாமினி கேரக்டர் தான் நான் பாக்குறேன். ஆக்சுவலி இந்த படம் மூலமா வந்து மென்டல் ஹெல்த் வந்து எவ்வளவு நெசசரி அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நம்ம வந்து சில நேரங்களில் சொல்லுவோம் இந்த மாதிரி மனசளவில் நம்ம பாதிக்கப்படும் போது சாமி கும்பிட்டா சரியாயிடும், ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா சரியாயிடும். சில நேரங்களில் எது பண்ணாலுமே சரியாகாது. மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நிறைய தெரபிஸ்ட் இருக்காங்க, ஆன்லைன்ல நமக்கு பண்ணிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. பிசிக்கலி ஒன்று நம்மளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது வெளியில தெரியுது, ஆனா மனதளவில் அப்படிங்கும் போது அதோடைய தாக்கம் ஜாஸ்தி. அண்ட் அதை பத்தி இப்ப எல்லாரும் நிறைய ஓப்பனா பேசும்போது, அதை பத்தி நிறைய அவேர்னஸ் இருக்கும் போது அது வந்து உண்மையிலேயே ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த படத்துல வந்து பிடிச்ச விஷயத்தோட நம்ம இந்த படத்தை பத்தி பேசுறதை நிறைவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே முடிஞ்சுட்டு போட்டோ எடுக்க போவாரு. அந்த போட்டோ எடுக்கும் போது அந்த பேர்டு வந்து அதோட விங்ஸை விரிச்சிட்டு இப்படி நிற்கும். அதை எடுக்காம அப்படியே நின்று பாப்பாரு. நான் இந்த மொமெண்ட்டுக்கு அது வந்து வாழ்க்கையில ஒரு சரியலான மொமெண்ட், நம்ம ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும் போது அது நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் போது யூ ஆர் ஜஸ்ட் ஆஸ்ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி ஒரு இலை வந்து வரும், அந்த இலைய பார்த்துக்கிட்டே இருப்பாரு, அது அப்படியே வந்து 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 மேலே விழும். எனக்கு வந்து அந்த இலை வந்து விழுறது தான் ஹோப் டு லைஃப் அப்படின்னு. ஆமா, அது உங்களுக்கு பிளெஸிங், எனக்கு ஹோப். டுமாரோ இஸ் a better day அப்படின்னு. இந்த படத்துல த்ரூ அவுட் நம்ம என்ன நினைக்கிறோம்னா யாமினிக்கு வந்து கார்த்திகை பார்த்துனே இருக்கிறதே வேலையா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம என்ன பார்க்க தவறுறோம் அப்படின்னா கார்த்திக்கும் யாமினி பண்ற சாக்ரிஃபைசஸ பார்த்துக்கிட்டே இருக்காரு, வேல்யூ பண்ணுவாரு கடைசி ஸ்டேஜ்ல. ஆமா, கடைசியில வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவர் நிக்கும் போது அந்த போட்டோ இல்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிரெடிட் எல்லாம் கொடுத்துட்டு அவர் போயிடுவார். ஆக்சுவலா அவருக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கும். பிளஸ் போயிட்டு திரும்பி வந்துட்டு இவதான் என்னோட ஒய்ஃப், பேரு யாழினி அப்படின்னு யாமினி, சாரி யாமினி யாமினின்னு சொல்லிட்டு போட்டோ காட்டிட்டு சோ அவளுக்கு கிளாப் பண்ணுவாங்க எல்லாருமே. அது ரொம்ப டச்சிங். இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை எப்படி பாக்குறேன்னா, ஃப்ரெண்ட்ஸோட என் வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு போனா அதுக்கு அந்த அருமை இருந்திருக்காது. போயிட்டு வந்து திருப்பி சொல்லும் போது தான் அந்த ஃபீலிங் ஸ்ட்ராங்கா நிற்கும் அப்படிங்கிற மாதிரி. யாமினி பத்தி பேசிட்டு இருக்கும்போது நமக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னா, ஹலோ ரத்தி, ஐ வுட் லைக் டு டெடிகேட் தி பியூட்டிஃபுல் சாங் பிறை தேடும் டு மை beloved husband அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியரஸ்ட் ஹஸ்பண்ட், தேங்க்யூ ஃபார் யுவர் என்லெஸ் லவ், கேர் அண்ட் சப்போர்ட். யூ ஆர் மை ஸ்ட்ரென்த் அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லவ் யூ ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பை சாஃபியா யூசுஃபுதீன். இந்த லெட்டர்ல இப்படி எழுதுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இந்த காதல் கதைகள் எல்லாம் வந்து இந்த ஸ்டுடியோல உட்காந்து படிக்கும் போது பியூட்டிஃபுல்லா இருக்கு. இவங்க ரெண்டு
பேரோட மனைவியும் மாத்தி மாத்தி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அவரு இங்க பாத்துட்டு அந்த மெசேஜ் ஒரு 10 வாட்டி பாத்துருப்பாரு சாஃபியா. எட்டி பாத்துட்டு இருக்காரு. அந்த வீடியோ உங்களுக்கு நான் தனியா அனுப்பி வைக்கிறேன். இந்த மாதிரி காதலால நிறைந்ததுதான் வாழ்க்கை. உங்களுடைய எல்லார் வாழ்க்கையும் காதலால நிறைக்கட்டும். அண்ட் நிறைவு பகுதியா இன்னைக்கு ஸ்டுடியோல வந்து பேசின எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லுங்க. முடிஞ்சிருச்சா? ஆமா, போனதே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு லைவ் எஃப்எம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. ரொம்பவே பழைய நினைவுகளில் நம்ம திரும்பி ரீகால் பண்ணுற மாதிரி இந்த 2 படமும் நம்மளை பழைய நினைவுகளுக்கே கொண்டு போயிடுச்சு. நிறைய லவ் ஸ்டோரிஸ், சில விஷயங்கள் சொல்ல முடிஞ்சது, சில விஷயங்கள் சொல்ல முடியல. ஆஃப்டர் தி ஷோ சென்சார் கட் ஆகிடும். அதனால தேங்க்ஸ் டு லைவ் எஃப்எம். தேங்க்யூ ரேவதி. என்னையா பிரச்சனை இந்த ஆளுக்கு அப்படின்ற மாதிரி. இதுதான் பிரச்சனை. காதல் ஒருவேளை கார்த்திக் மாதிரி மாறிட்டு ரேவதி யாருன்னு தெரியல, யாழினி யாருன்னு தெரியல. சாஃபியா 2 கேரக்டர் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. வினோத் ப்ரோ நீங்க சொல்லுங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்டுடியோல. ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை, ஆர்ஜி ஆகணும்னு ரொம்ப ஆசை இருந்தாலும் நான் அதை பற்றி எதுவுமே அதுக்காக நான் ட்ரை பண்ணது கிடையாது. பட் இந்த ஸ்டேஜில் இங்கே நான் வந்து உட்காந்தது மேபி நம்ம ஏன் திரும்ப அந்த முயற்சியை கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் டு ஆர்ஜி ரதி அண்ட் த டீம் லைவ் எஃப்எம். ஹாப்பி டு பி ஹியர். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த 2 படத்தையும் நிச்சயமா போய் நீங்க இன்னைக்கோ இல்ல இந்த வீக்கெண்ட்லயோ பாத்தீங்கனாலே அதுதான் இந்த ஷோவோட சக்சஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாட்டர்டே எபிசோட்ல என் கூட ஏதாவது ஒரு படத்தை பத்தி பேசணும், அந்த படத்தை பத்தி எனக்கு சொல்றதுக்கு நிறைய இன்சைட்ஸ் இருக்கு, சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் டூ டிஎம் மீ ரியல் டாக்ஸ் வித் ரத்தி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நீங்க வந்து என் கூட டச்ல இருக்கலாம். அண்ட் என்னோட ஃபோன் நம்பர் முக்கால்வாசி எல்லாருக்குமே தெரியும். அப்படி இல்லைனாலும் யூ கேன் ஃபைண்ட் மீ ஆன் சோஷியல் மீடியா, இல்லைனா லைவ் எஃப்எம் இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஆல்ரெடி உங்க எல்லாரையும் நான் வந்து அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அடுத்த வாரம் என்ன அப்படிங்கறது அடுத்த வாரம் தான் நம்மளுக்கு தெரியும். அதனால இங்க யாரு ரேவதி, யாரு யாழினி, இந்த கேரக்டர்லாம் யாருன்னு கேட்டுட்டு நாங்க அப்படியே வீட்டுக்கு போறதுக்கு ஆன நேரம் வந்தாச்சு.